நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட வந்ததுக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீர் கொண்டு வந்திருக்கிற உடைய ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர முடியாமல் ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க ஆவியானவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாக இந்த கடைசி காலங்கள், கடைசி நாட்கள் இப்படிலாம் சொல்லும் பொழுது ஒரு சாராருக்கு அது என்னமோ ரொம்ப கஷ்டமாக தோன்றுகிறது. ஏன் இதை பற்றியெல்லாம் பேசணும், ஏன் இதெல்லாம் சொல்லணும், வருகையை பற்றி இயேசு வராரு, உலகத்தில் முடிவு வரப்போகுது, இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான உபதேசம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இதெல்லாமே உண்மை தான், யாரும் இல்லைன்னே சொல்லவே இல்லை, இதை பேச வேணான்னு சொல்லலை. ஆனால் ஏன் இயேசு வருகிறார்னு சொல்லக்கூடாது, ஏன் உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு உபதேசம், அதுவும் மிக முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பைபிளுடைய முதல் பிரசங்கியார் எடுத்துக்கிட்டோம்னா ஏனோக்கை குறித்து பார்க்குறோம். அவர் எதை குறித்து பேசியிருக்கிறார்னா, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்குது. நியாய தீர்ப்பை பற்றி அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், நியாய தீர்ப்பை பற்றி நோவா பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு பைபிளில் வரக்கூடியதான எல்லாரையுமே எடுத்து பாருங்கள், யாக்கோபு எடுத்து பாருங்கள். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு. பொதுவாக நமக்கு இந்த கடைசி காலம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இப்போ ஒரு சிலருக்குலாம் ஜுரம் வந்துடுது. அது என்னங்க கடைசி காலம்னு சொல்கிறீங்க, நமக்கு இன்னும் எவ்வளோ ஆசைகள் இருக்குது. ஆசைகள் எல்லா காலத்துலேயும் தான் இருக்குது. நோவா காலத்துலேயும் ஜனங்கள் பூசித்து கொடுத்து பெண் எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதுதான் அன்றைக்கி கடைசி காலம். நோவாவுடைய 600ஆம் வயதம், 600ஆம் வருஷம், 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, அதான் லாஸ்ட் டே, ஃபைனல் டே. அதோடுக்கப்புறம் நியூ இயர் ஆரம்பிச்சிருது, நியூ இயராக ஆரம்பிச்சிருது. அப்போது அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் டேஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் ஜனங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, காரியங்கள்லாம் வேக வேகமாக நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இது கடைசி காலம்னு அவங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, அல்லது அதை அப்படி ஒரு வார்த்தை கேட்கவே அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், இதுக்கப்புறம் தான் லோன் போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் வீடு வாங்க வேண்டியிருக்கு, கட்ட வேண்டியிருக்கு, கடைசியாக அதுக்கு மேலே ஒரு போர்டு வைக்க வேண்டியிருக்கு, அது இன்னாருடைய வீடுன்னு சொல்லி அதை அந்த போர்டை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அப்புறம் பிரதிஷ்டை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது கடைசி காலம்னு சொல்லி. அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சிட்டே இருங்க, பூசிங்க, குடிங்க, பெண் கொடுங்க, பெண் எடுத்துங்க. அதனால் நோவா பேழையை கட்டும்பொழுது ஜலப்பிரளயம் வருதுன்னு சொல்லாமையா இருந்தார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்குது. அவர் சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம், கேட்குறவங்க கேளுங்க, கேட்காத போங்க. ஆனால் ஒரு சாரார், ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, இருந்துட்டு வாங்க, யார் வேணான்னா இருந்தால் வாங்க, நம்ம என்ன அதெல்லாம் உங்களை இருக்க வேணாம் நான் சொல்கிறோம், ஆனால் வந்தால் போவீங்களாங்கிறதான் கேள்வி. நீங்கள் இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் துக்கமே இல்லை, கர்த்தர் வந்தால் போவீங்களா, அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா, அவ்வளோதான் கேள்வி. இப்போ அப்போ அந்த பற்றின உபதேசமே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்க, விரும்புகிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பழைய இந்த பழைய ஏற்பாட்டில் ஓசியாவின் புஸ்தகத்தில் கடைசி நாட்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் எசேக்கியேல் புஸ்தகத்துலேயும் ஆண்டவர் பேசுகிறார். அது கீழே வச்சுருங்க, அது வச்சுருங்க, அது நிற்க மாட்டேங்குது. அப்போது கடைசி நாட்களை குறித்து எசேக்கியேல் புஸ்தகத்துலேயும் ஆண்டவர் பேசுகிறார். 38-39ஆம் அதிகாரங்கள்லையும் கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படிங்கிறார். யோவேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நாட்களை பற்றி நான் சொன்ன மாதிரி யாக்கோபு பேசுகிறார். ஸோ கடைசி நாட்கள் என்பது எல்லா காலத்திலும் முன்னுரைக்கப்பட்டது, குறிக்கப்பட்டது. நாம் அதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு. அப்போ இந்த ரெடி சபை ஆகாத போது தான் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில அடையாளங்களை கொடுத்து ரெடி ஆகுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது வரும் பொழுது அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது திருப்பி விழும். இடம் பிரச்சனை இல்லை, பாட்டில் பிரச்சனை. சரி, ஓகே, ரைட், கவனிங்க. அப்போது அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் பாட்டின் பெத்லகேமில் பிறந்திருக்கலாம். ஏன் அவர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு தூதன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்.
அப்புறம் வான சாஸ்திரிகளுக்கு வந்து நட்சத்திரம் அடையாளம் காட்டுது. அப்புறம் ஏரோது வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கிறாரு. அப்புறம் சிமியோன் பரிசுத்தாவினால் ஏவப்படுறாரு. இத்தனை பேருக்கு ஒவ்வொரு விதமாக இயேசு பிறந்துட்டாரு, ரட்சகர் பிறந்துட்டாரு, மேசியா வந்துட்டார்னு முன்னறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அடையாளங்கள்லாம் எதை சொல்லுது? அவர் வராருங்கிறத நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி தான் கடைசி காலம் என்பதையும் சில அடையாளங்களை வைத்து கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? அவரை போய் பார்க்கறதுக்கு. வானசாஸ்திரிகள் எதுக்கு அடையாளத்தை பார்த்தாங்க? அவரை போய் பார்க்கறதுக்கு. தூதர்கள் வந்து எதுக்கு சொன்னாங்க? இயேசுவை போய் பார்க்கறதுக்கு. சிமியோன் எதுக்கு ஏவப்பட்டார்? இயேசுவை போய் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவை போய் வரும்போது அவரை எதிர்கொண்டு போவதற்காக தான் இந்த அடையாளங்கள் சொல்லப்படுது. அப்போ இந்த அடையாளங்களை வைத்து நாம் ஒன்று செய்யணும். மேசியா பிறந்துட்டார், நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி இயேசு வரப்போகிறாரு, நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம ரெடி ஆகணும். அதுக்கு தான் இந்த அடையாளங்கள். அதில் குறிப்பாக ஓசியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டை இந்த கொரோனா நேரத்தில் 2020 காலகட்டங்களில் இந்த பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அப்படி தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் அதில் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு டைம்லைன்னா அடுத்தடுத்து நடக்கிறதான சம்பவங்களினுடைய தொகுப்பு அங்கே இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. அதிலிருந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் ஒவ்வொன்றா இருக்குது. அது குறிப்பாக எந்த காலகட்டத்துக்கு உரியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி ஒரு தலைமுறை 70-75 வருஷம் அந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம் வரிசை கிரமமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்சிடென்ட்ஸ் கூட, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு சம்பவங்கள் கூட அதில் முன்குறிக்கப்பட்டிருக்கு. அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதை கர்த்தர் சில காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில், குறிப்பாக 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க, அவ்வளோதான் அங்கே இருக்குது. ஆனால் அதில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். இது அப்படியே கொஞ்சம் மாற்றி வாசித்து பாருங்கள். எப்போ கடைசி காலமோ அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க. அதான் அதோடைய அர்த்தம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க. இப்போ நமக்கு அடையாளம் என்னென்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன காலம்? கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மோசையின் தலைமையில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டது நமக்கு தெரியும். யோசுவா கொண்டு போய் சேர்த்தது தெரியும், பைபிளில் இருக்குது. செருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்டுவதற்கு அவங்க புறப்பட்டாங்க, அதுவும் தெரியும். நெகேமியா அலங்கம் கட்ட புறப்பட்டார், அதுவும் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், சரித்திரத்தில் இருக்குது, எல்லாம் உண்மை. அதையும் தாண்டி நம்ம காலத்தில் இந்த ப்ராபசி இருக்குது. இது நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனமான காரியம் இது நீங்கள் பார்க்கக்கூடியது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவம். 2021 20களிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நாலாபுரத்திலிருந்தும் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வராங்க. இது பக்கத்தில் உள்ள அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1948 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனி நாடாக ஃபார்ம் ஆனது. அது அங்கே இருக்குது, அந்த போஸ்டர். 1948 மே மாதம் 14ஆம் தேதி நடந்த சம்பவம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம காலகட்டத்தில் அந்த ஃப்ளைட் இருக்குது பாருங்கள், உக்ரைன்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது தீர்க்க தரிசனம் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைன்லேருந்து இவங்க வந்த லாஸ்ட் பேட்ச் இது. இதுக்கப்புறம் உக்ரைனில் என்ன ஆயிடுச்சுன்னா, யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரும் வெளியே போக முடியல. நம்ம ஆட்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியன்ஸ்லாம் அவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி உக்ரைன்லேருந்து புறப்பட்டு வந்த ஒரு பேட்ச் அங்கே ஆண்டவர் இவங்களை அனுப்பி விட்டார். இவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 1918 கர்த்தர் சொல்லி 48 ஃபார்ம் ஆகி உலகம் முழுவதும் இருந்து அவர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட ஒரு சகோதரர் அனுப்பி விட்டுருக்கிறாரு, அது இன்னும் இதில் வைக்கலை. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. மனாசே கோத்திரத்தை சார்ந்தவங்க நேற்று இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ அனுப்பி, அதான் நேற்று அந்த வீடியோ வந்திருக்குது, அவர் என்றைக்கு வந்தாங்கன்னு தெரில, அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது 100%. அப்படின்னா கடைசி காலம் 1948 ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டார் இல்லையா, அப்போஸ்தலர் நடபடிகளில், அப்போவே கடைசி காலம் வந்துருச்சுன்னு பேதுரு சொல்கிறார். ஆனால் நம்ம காலத்துக்குரிய கடைசி கால அடையாளத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அங்கே ஆரம்பிச்சிச்சு முடிவடைகிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த முடிவடைகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோன்றதுக்கு அடையாளம் தான் இவங்க திரும்பி வரது. யாராவது இது கடைசி காலம் கிடையாது அப்படிலாம் இல்லை, சும்மா சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறதுக்காக. ஏன்னா அவங்களால நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது. எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீங்கள் என்ன தான் எவிடன்ஸ் காட்டி என்ன சொன்னாலும் கர்த்தர் இருதயத்தை திறக்காமல் ஒருத்தனுக்குள்ள வசனம் போகவே போகாது. கர்த்தர் இதயத்தை திறந்துட்டார்னா இவ்வளோ எவிடன்ஸே தேவையில்லை. அவங்க ஒரு ட்ராக்ஸ்லேயே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம், அது ரட்சிக்கப்படுறாங்களா இல்லையாங்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தடுமாறாமல் இருக்கணும். அப்படிலாம் இல்லையா, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க இன்னும் பல மில்லியன் வருஷங்கள் இருக்கிறது, இன்னும் நம்ம அது வரணும் இது வரணும் எவ்வளோ சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். சயின்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு ஃபார்முலாவில் வேலை செய்யும். நம்ம பைபிள் இருக்குது, இந்த ஃபார்முலாக்கெல்லாம் தாண்டினது, சூப்பர் நேச்சுரல். அதனால் அதை நம்ம சயின்ஸை வச்சு ஆண்டவரை கணக்கு பார்க்கக்கூடாது, ஆண்டவரை வச்சு தான் சயின்ஸை கணக்கு பார்க்கணும். ஏன்னா சயின்ஸுக்கு அப்புறம் வந்தது ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு அப்புறம் வந்தது தான் சயின்ஸு. அது உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். நிறைய பேர் இந்த சயின்ஸை சொல்லுது அது சொல்லுதும்பாங்க. சயின்ஸை தப்பாக சொல்லலை, சயின்ஸ் சொல்கிற எல்லாம் சரி கிடையாது. சயின்ஸ் தப்பாகவும் சொல்லும், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லும். இது யாராவது இருக்கா? சயின்ஸே இன்னும் ப்ரூஃப் பண்ணல. சயின்ஸுமே என்ன செய்யலை, அதை ப்ரூஃப் பண்ணல. அது என்ன சொல்லுது, குரங்கில் இருக்கிற குரோமோசோனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற குரோமோசோன் நிறைய ஒத்து போகுதுங்கிறது. நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம், வாழைப்பழத்தில் இருக்கிற குரோமோசோன் கூட ஒத்து தான் போகுது, கொஞ்சம் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் மனுஷனுக்கும் ஒத்து போகுது. ஏன்னா இதையெல்லாம் படைச்சவர் ஒருத்தர், ஒரே கிரியேட்டர். மேனுஃபேக்சரிங் மெட்டீரியலும் ஒரே மெட்டீரியல், எல்லாத்தையும் மண்ணில் தான் உண்டாக்கியிருக்கிறார் இல்லையா. இப்போ எடுத்து பார்த்தா கார்லையும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார் செய்கிறவங்களும் இரும்பு தாது பொருள் வச்சு செய்கிறாங்க இல்லையா. அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டருக்கு போங்க, அதில் மென்பொருள் இருக்குது, அதில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இங்கேருந்து வந்தது தான். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, கார்லேருந்து கம்ப்யூட்டர் வந்துச்சுப்பீங்களா? அது வெவ்வேறு இல்லையா. அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் ஒரே ஆள், மெட்டீரியலும் ஒரே மெட்டீரியல். அவர் செஞ்சவர், அவர் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காரு. எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குதுன்றதுனால பார்க்குறோம், இதுலேருந்து அது வந்துச்சு, அதில் தான். அப்புறம் இவங்களே சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைம்பாங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு 1960களில் நிலாவில் வாழ வைக்க போகிறோம், நிலாவுக்கு ஜனங்க போயிட்டோம், அதெல்லாம் ஒன்று இனிமேட்டு நிலவில் போய் நம்ம வாழ போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்போது 2015 சொல்கிறாங்க நிலவுக்கெலாம் போக முடியாது, அங்கே போய் வாழ முடியாதுன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் நாங்கள் பைபிள்லேருந்து வெறும் ஒரு 50 ரூபா 100 ரூபா பைபிள் இதுலேருந்து படிச்சுட்டு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 200 கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு சொன்னால் தான் ஒத்துப்பாங்க. சில ஆட்கள் இருக்குல்ல, அது என்ன தான் செலவு பண்ணாலும் அது கேட்காது. செலவு பண்ணி கற்றுக்கிட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, நம்ம விசுவாசித்து சொல்கிறவங்க இல்லையா. பூமியை மனுஷனோட குடியிருப்புக்கு என்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சொன்னால் கேட்பாங்களா? பாருங்கள், சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதம் இருந்தாங்க வந்துட்டாங்களா இல்லையா? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தீங்க? அங்கே இருக்க முடியாது, அதுக்கு மேலே உயிர் பணயத்தை வச்சு அவங்க இருந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு. ஆனால் வந்துடணும். இதுக்கு தாண்டி, இந்த பூமியை தாண்டி உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போய் நிரந்தரமாக வாழ முடியாது. போகலாம் வரலாம், அவ்வளோதான். ஆண்டவரே சொல்கிறார், வானத்துக்கு ஏற ஒரு குரூப் இருக்கு, அங்கேருந்து கர்த்தர் கீழே தள்ளுவேன்னார், வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் சயின்ஸு சொல்கிற எல்லாம் சரி கிடையாது. சயின்ஸை வச்சு கர்த்தரை பார்க்கக்கூடாது. சயின்ஸ் மாறும், கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இம்பார்ட்டன்ட். அதனால் சயின்ஸ் கெட்டதுன்னு நான் சொல்லலை, உடனே இப்படி போயிடுறாங்க. அப்படின்னா சயின்ஸ் தப்புன்றீங்களா? சயின்ஸில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கர்த்தர்கிட்ட வெறும் நல்லது மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட கெட்டது என்பது கிடையவே கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வர்ற இந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக சம்பவித்து கொண்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். ஓசியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நிறைவேறுது. யாராவது இதெல்லாம் கடைசி காலம் இல்லை அப்படிலாம் இல்லை சும்மா சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க நம்ப வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் தடுமாறாமல் இருங்க, அவ்வளோதான். கடைசி காலம்தான் இது. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குன்னா இது கடைசி காலம் என்று அர்த்தம். அவன் கடைசி காலம் தான் வருவான். 1850 வருஷம் கழித்து அந்த இனத்தை கர்த்தர் உருவாக்கியிருக்கார். திருப்பி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள் இருக்குல்ல, அந்த தீர்க்க தரிசனம் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. காணாமல் போன ஒரு இனம், அழிஞ்சு போன ஒரு மொழி, இல்லாமல் போன ஒரு தேசம், வனாந்தரமான ஒரு பட்டணம் நம் கண்களுக்கு முன்பாக உருவாக்கி நிற்கிது. இதை அப்படி ஆக்கவும் அவரால் முடியும், மீண்டும் உருவாக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அவர் வந்து கட்டுவார், அவரே இடிப்பார், அவரே காயப்படுத்துவார், அவரே கட்டும் போடுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆனால் அவர் சொல்கிறத வார்த்தையில் ஒன்று கூட ஒளிந்து போகாது. ஓசியா 3:5 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இவங்க வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வரார்.
வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன நான் அவங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அது 1948 பிறகு நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த வசனத்தை இப்போ நீங்கள் வாசிங்க. இது வரைக்கும் ஓசியா வாசித்திருப்பீங்க. இந்த வசனத்தை வாசிங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது வசனம் வாசி. இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அப்படியே 2 லைனில் சொன்னோம்னா, ஆலயத்துக்குள்ளே அப்பமும் ரசமும் வராதுன்னு சொல்லுது. இந்த ஃபஸ்ட்டு சொல்லுது, அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாக இருப்பதும் இல்லை. முடியும் போது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. அப்பமோ திராட்சரசமோ 2 இருக்குது அங்கே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு 1948 பிறகு அப்பமோ திராட்சரசமோ ஆலயத்துக்குள் வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது வராது அப்படின்னு சொல்கிறார். இது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு? கம்யூனியன். அப்போ திராட்சரசம்னா என்ன அர்த்தம்? கம்யூனியன். கம்யூனியன் சர்ச்சுக்கு வராத காலகட்டம் இது. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த கேள்விக்கான பதில். எனக்கு தெரிஞ்சு நம்ம காலத்தில் அப்படி ஒன்று நடந்தது இப்போ தான். 1948 பிறகு இப்படி ஒன்று நடந்ததாக எங்கேயுமே சரித்திர குறிப்பும் இல்லை. ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் அப்பமும் ரசமும் கம்யூனியன் எங்கே வரல? சர்ச்சுக்குள்ளே வரல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இப்படி வரல? கொரோனா நேரத்தில் வரல. இப்போ நம்ம கேட்டால் ஒரே காரணம் என்ன சொல்லுவோம்? கொரோனாங்க, அதனால் வரல. கொரோனானால தான் அப்பமோ ரசமோ வரல அப்படிங்கிறது உலக பிரகாரமான காரணம். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தால் ஏன் பஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு சில காரணம் சொல்லுவாங்க. பொருளாதார வீழ்ச்சி, மழை பெய்யலை, விவசாயம் படுத்துருச்சு, எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பைபிளில் பஞ்சம் வருது. பைபிள் காலகட்டங்களில் ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வருது, ஈசா காலத்தில் பஞ்சம் வருது, அதற்கு பிறகு எலியா காலத்தில் ஒரு பஞ்சம் வருது, எலிசா காலத்தில் வருது, பஞ்சம் வருது. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி பஞ்சங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும்போது ஒவ்வொருத்தரும் பஞ்சம் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. இப்போ ஆகாப் காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. எலியா 3 வருஷம் 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னார். இப்போ உடனே ஆகாப் என்ன பண்ணுறாரு? குதிரைகளுக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கமும் ஓபதியா ஒரு பக்கமும் போகிறாங்க. இதுதான் இயல்பு. ஜனங்களுக்கு எப்படியாவது போஷிக்கணும். இப்போ யோசேப்பு காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்தாலும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு? 7 வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். இது இயல்பு. ஆனால் தாவீது காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. வரும்பொழுது தாவீது போய் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே, என் தேசத்தில் ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்குறாரு. என்னையா கேள்வி இது? ஒரு ராஜாவுக்கு தெரியாதா மழை பெய்யல பஞ்சம் வருதுன்னு ஆனால் தாவீது எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலாக டீல் பண்ணுறாரு. வேர்ல்ட்லியாகவும் நீங்கள் டீல் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் டீல் பண்ணலாம். ஆனால் நடக்கிற சம்பவம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கும் நடக்கும். அது ஏன் அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான ஆவிக்குரியதான காரணத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்த காரணத்தை வெளிப்படுத்தாமல் உலக பிரகாரமாக எல்லாரும் மாதிரியும் போராடிக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள். தாவீது போய் கேட்குறாரு, ஆண்டவரே ஏன் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு? சவுல் ஒரு ரத்த பழியை சிந்திட்டான், அந்த ஜனங்களுக்கு இன்னும் காம்பன்சேட் பண்ணாமல் இருக்குது, அந்த ஜனங்களுக்கு போய் என்ன செய்ய தேவையானதை செய். இப்போ தாவீது என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த தப்பை செஞ்சது சவுல், அவன் காலத்தில் தானே இந்த பஞ்சம் வரணும், ஏன் என் காலத்தில் வந்துச்சு கேட்கணுமா இல்லையா? ஆனால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவனுக்கு தெரியும் கர்த்தர் எப்போ எதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்களை போய் பார்க்க போகிறார். போய் பார்த்து அந்த ஜனங்களுக்கு தேவையானதை செய்கிறாரு. செஞ்சு முடித்த உடனே அவரும் சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரவேலில் தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க அப்படின்றார். அவங்களுக்கு அந்த காம்பன்சேட் பண்ண உடனே பஞ்சம் போயிடுது. இப்போ பஞ்சத்தை போக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. உலக பிரகாரமாக பஞ்சம் வந்தால் அந்த பஞ்சத்தை போக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, எல்லாரும் போகிற வழி நீங்கள் போய் பஞ்சத்தை சால்வ் பண்ண முடியும், போராடி கீராடி எதாவது செய்யலாம். இன்னொன்று, கர்த்தர்கிட்ட போய் அந்த பஞ்சத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் அப்படியே உலக பிரகாரமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. நீங்களும் அவர்களோட சேர்ந்து அதே பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். இப்போ பாருங்கள், 3.5 வருஷம் பனியும் மழையும் வந்துச்சு.
ஆகாப்பு கர்த்தர்கிட்ட போகலை, புல்லு தேடி போனான். ஆனால் எலியா 3 வருஷம் முடியும் போது ஜோம் பண்ணாரு, பஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அதை கை கொள்ள கற்றுக்கணும். எது ஒன்று வந்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட போங்க. இது ஏன் நடக்குதுன்னு கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்கக்கூடாது, எங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு கேட்டால் அதை நடக்கிறதுக்கான காரணத்தை கர்த்தர் சொல்லுவார். நீ இது பண்ண, இதனால இது நடக்குது, அல்லது இங்கே ஒரு சம்பவம் இருக்குது அதனால் நடக்குதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, கொரோனா காலத்தில் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, கிருமின்னு ஒன்று வந்துச்சு. வந்து உலகமே ஸ்தம்பிச்சிடுச்சு, எல்லாரும் மூடியாச்சு, ஷாப்பிங் மால் மூடியாச்சு, எல்லாம் மூடியாச்சு, எல்லாம் மூடியாச்சு. அதே மாதிரி சர்ச்சும் மூடியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கம்யூனியன் ஏன் எடுக்க வரல, சர்ச்சு கொரோனாவனால மூடிடுச்சு, அதனால் நாங்கள் அப்பமோ ரசமோ கொடுக்கல அப்படின்னா, நீங்களும் உலகத்தில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, தேட்டருக்காரன், கொரோனா வந்துச்சு அதனால் நாங்கள் தேட்டரை திறக்கலை. ஸ்கூல் என்ன சொல்லுது, கொரோனா வந்துச்சு நாங்கள் ஸ்கூல் திறக்கலை. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சொல்கிறான். ஷாப்பிங் மால் கொரோனா வந்துச்சு நாங்கள் திறக்கலை. இப்போ சர்ச்சு சொல்லுது கொரோனா வந்துச்சு நாங்கள் திறக்கலை. அப்போ உங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம், சபைக்கும் தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? உலக பிரகாரமாக எல்லாம் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. அப்போ நானும் அவர்களில் ஒருத்தன். ஆனால் அப்படி நடக்கும்போது அது எனக்கு நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் நான் தேவனுடைய பிள்ளை. நான் சொல்றது புரியுதா? எகிப்து முழுக்க வாதை வரும், அது இஸ்ரவேலுக்கு வராது. வராமல் இருந்தால் தான் அவன் தேவ பிள்ளை. எல்லா வீட்லையும் தலைப்பிள்ளை சங்காரம் ஆகும், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் மட்டும் நடக்காது. அப்படி நடந்தால் தான் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு வல்லமை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரும், எலியா இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வராது. அப்படி வந்தாதான் அவன் தேவ மனுஷன். அப்போ நாம தேவ மனுஷர்கள், நாம தேவனுடைய பிள்ளைகள். சபை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட வல்லமை வாய்ந்தது, அது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்பதை நிரூபிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியம் வரும்போது அது சபைக்கு வரக்கூடாது. சபை அதில் தனித்து நிற்கணும், நிற்கல. அதான் இங்க பிரச்சனை. இங்கேயும் கம்யூனியன் இல்லை, சினிமா தேட்டரில் சினிமா ஓடல, இங்கே ஆராதனை நடக்கலை. கரெக்ட் தானே? ரெண்டும் ஒன்று தானே? அவன் ஆன்லைனில் டிவியில் படம் போட்டால் நீங்கள் ஆன்லைனில் ஆராதனை நடத்துறீங்க, ஒன்று தானே? என்ன டிஃபரன்ஸ்? அப்போ எதை வச்சு நம்ம தேவ ஜனங்கள் நம்முடைய கர்த்தர் வல்லமை வாய்ந்தவர் நீங்கள் நிரூபிப்பீங்க? இப்போ பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையாகி போகிறாங்க. விடுதலையாகி போகும்போது அவங்க எப்படி விடுதலையாகி போகிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி போகிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் போல அவங்க கூட போனவங்கள இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசி. யாத்திராகமம் 12:38. யார்? இஸ்ரவேலோடு கூட, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனா. ஏன் போனா? இவெல்லாம் ஏன் இஸ்ரவேலோட போனா? எங்க போறாங்க இப்ப எல்லாரும்? கானானுக்கு போறாங்க. ஆனா கானானுக்கு போறாங்கன்றது மோசேக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். ஆனா போற இடம் எங்கத்துக்கு போறாங்க? இப்ப வனாந்தரத்துக்கு போறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்கள் புறப்பட்டு போனா. இவன் ஏன் போனா? அவன் பார்க்கிறான், எகிப்து அன்னைக்கு உள்ள அமெரிக்கா, அன்னைக்கு உள்ள அமெரிக்கா தான் எகிப்து. இங்கே இவ்வளோ பெரிய வாதம் நடக்குது, இந்த ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அடிமைகள்னு சொல்ற இவங்களுடைய தேவன் இதுக்கு நடுவில் இருந்து இவங்க இடத்துல ஒரு மரணம் கூட வரல, அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். இவர்கள் தேவனே மெய்யான தேவன் சொல்லி வல்லரசை விட்டுட்டு வனாந்தரத்துக்கு கூட போயிட்டான். அதுதான் சாட்சி. இந்த சாட்சி எங்க வந்திருக்கணும்? கொரோனால சர்ச்சு மேல வந்திருக்கணும். சர்ச்சில் ஒரு சர்வே எடுப்பாங்க, இந்தியா முழுக்க எடுப்பாங்க, இந்தியா முழுக்க எடுத்தாங்க சர்வே எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன வந்திருக்கணும் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் மரணம் வந்திருக்குது, ஆனா சர்ச்சில் மட்டும் மரணமே வரல. கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த வியாதி பாதிக்கலன்னு வந்திருந்தா அதுதான் சாட்சி. அப்படி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அவன் ஒரு சர்வே எடுக்கிறான், எடுத்து பார்த்தா வசனம் அங்க சொல்லுது அவங்க ஊர்ல மட்டும் வரலீங்க. அப்படி ஒரு சாட்சி சபை மேல வரணுமா வரக்கூடாதா? நியாயமா வந்திருக்கணும். இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எப்படிங்க, இந்தியாவுக்கே வந்துச்சு உனக்கும் வரும்.
ஏன்னா உன் விசுவாசம் அப்படித்தான். நீ யாரு, நீ எப்பேற்பட்ட தேவனுடைய ஜனம், உன் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு நமக்கு அது வந்திருக்க கூடாது. நாம் அந்த பலவீனமான ஜனங்களாய் மாறிட்டோம், எல்லாரும் மாறி. இப்போ வந்துச்சு கொரோனா வந்துச்சு, நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. சரி, இது ஸ்பிரிச்சுவலி இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. ஏன் சபைக்கு கொரோனா வந்துச்சு? சபைக்குள்ளே வரணும்னா சபை அதை மேற்கொண்டிருக்கணும் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது, அப்படி தானே? அப்புறம் எப்படி கொரோனா சபையை மூடிச்சு? கொரோனா தான் சபையை மூடிச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொரோனா சபையை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். கொரோனா சபையை விட வல்லமை வாய்ந்ததுன்னு அர்த்தம். எது ஜெயிக்குதோ அதான வல்லமை வாய்ந்தது, அதான உண்மை. ஆனால் இத்தனை வருஷம் சபை தான் நோயை ஜெயிச்சிருக்குது. நோய் ஒரு நாளும் சபையை ஜெயிக்கவே கிடையாது. இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் சபையை கொரோனா மூடுற அளவுக்கு வந்துச்சு. அப்போ வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு ஓசியா 9:4, அப்பமும் ரசமும் அவங்க ஆலயத்துக்குள்ளே வராது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா ராங் டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம். என்ன ராங் டைரக்ஷன்? இப்போ நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஜனங்கள்லாம் தேவனை எங்கேருந்து பார்ப்பாங்க? நான் பைபிளில் இருந்து தான் கேட்குறேன். நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, இது பைபிள்லையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜனங்க எங்கே நிற்பாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் வெளியே நிற்பாங்க இல்லையா? இங்கேருந்து தேவனை எங்கே பார்க்கணும்? அவங்க மகாபரிசுத்தத்தில் பார்க்கணும். அவன் ஒருத்தன் தான் மூலிகாரன் ஆயிடுவான் போல் இந்த சபையில். கவனிங்க, மகாபரிசுத்தத்தில் பார்க்கணும். இப்போ தேவன் ஜனங்களை பார்க்கணும்னா எங்கேருந்து எங்கே பார்க்கணும்? மகாபரிசுத்தத்திலிருந்து வெளியே பார்க்கணும். டைரக்ஷன் மாறுதா இல்லையா? இங்கிருந்து நாம பார்க்கறதுக்கும் அவர் அங்கிருந்து இங்கே பார்க்கறதுக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்கு. அங்கிருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பார்த்தாதான் அவர் பார்க்கிற பார்வையினுடையதான அர்த்தம் உங்களுக்கு புரியும். இங்கிருந்து நான் ஒரு சொல்ற உதாரணத்துக்கு, பாலக்காட்டுல இருந்து கோயம்புத்தூர் போறீங்க, போகும்போது அடுத்து பாலக்காட்டுக்கு அடுத்து என்ன வரும்? என்ன ஊர் வரும்? திருச்சூர் வருமா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. அவன் திருச்சூர் வருமா? அவன் கரெக்டாக தானே சொன்னான். உங்களுக்கு அவனை மாதிரி பைபிளும் தெரில, அவனை மாதிரி உங்களுக்கு ஊரும் தெரில. அவன் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கான். சரி, அவள் பாலக்காட்டில் புறப்பட்டா முதல்ல என்ன வரும்? திருச்சூர் வரும். சரி, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்டுக்கு புறப்படுறீங்க, எது முதல்ல வரும்? அது வரும். இப்போ பிரயாணம் ஒன்று தான், ஆனால் டைரக்ஷன் வேற. இங்கிருந்து போகும்போது வேற ஊர் ஃபர்ஸ்ட் வரும், அங்கிருந்து வரும் வேற ஊர் ஃபர்ஸ்ட் வரும். டிஃபரன்ஸ் புரியுதா? அதே மாதிரி இங்கிருந்து நீங்கள் தேவனை பார்த்தா தெரியறது வேற, தேவன் இடத்துலேருந்து உங்களை பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியும். இப்போ கொரோனாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா உலகத்தின் பார்வையிலேருந்து பார்க்குறீங்க. இப்போது டைரக்ஷனை மாற்றணும். கொரோனா வந்ததுனால சபையை மூடலை, சபையை மூடுறதுக்காக தான் கர்த்தர் கொரோனாவை அனுமதிச்சார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அனுமதி கொடுக்காம எந்த கிருமையும் சபையை மூடாது. ஏன்னா அவரே சொல்றாரு சிமனா சபைக்கு சொல்லும்போது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. அப்ப சபையை பூட்டுற அதிகாரமும் திறக்கிற அதிகாரமும் யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில தான் இருக்கு. அப்ப ஏன் பூட்டப்பட்டுச்சு அதை பார்க்கணும்ல. இப்ப கொரோனா வந்துச்சு பூட்டுச்சுன்னா அது உலக பிரகாரமான காரணம். கர்த்தர் கொரோனாவை அனுமதித்தார், அதனால பூட்டினார் அப்படின்னு சொன்னாதான் அது தேவன் சொல்ற காரணம். அப்ப கர்த்தர் ஏன் ஒரு சபையை பூட்ட அனுமதி கொடுத்தார்? நேபுகாத்நேச்சார் வந்தாரு, அவர் நாடு பிடிக்கிறவர் வந்தாரு. எருசலேம் தேவாலயத்தில் நிறைய நகை இருந்துச்சு, அதையெல்லாம் கொள்ளையடிச்சு தீக்கரை ஆக்கினார். அது நேபுகாத்நேச்சார் வேர்ஷன். இப்போ கர்த்தருடைய வேர்ஷனை பார்க்கணும். கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை அனுமதி கொடுத்தார். ஆலயத்துக்குள்ளே அருவருப்பு இருந்துச்சு, இவங்களை சொல்லி பார்த்தாரு, இவங்க கேட்கல, அதனால கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன கொடுத்தாரு? அனுமதி கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய வேர்ஷன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ கொரோனா வந்துச்சு, சபை மூடுச்சுன்னா அது உலக வேர்ஷன். கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சபையை மூடுறதுக்கு, அதனால கொரோனா வந்துச்சு. இது கர்த்தருடைய வேர்ஷன். அப்போ சபையை கர்த்தர் மூடணும்னா என்ன காரணம்? நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியாவிலிருந்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் போய் பாருங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பாவங்கள்லாம் இருக்குதோ எல்லாம் அதில் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு சபை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் நீங்கள் நினச்சிங்க.
கர்த்தர் இரக்கமுள்ளவரா பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சபை, இன்னும் நான் சொல்லுவேன், கடைசி இந்த 20 வருஷம் 2000 2020 கொரோனா வர வரைக்கும் சபை உச்சகட்ட மோசம். அந்த சபையினுடைய ஆவிக்குரிய அனுபவம் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சபை தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இது அப்படியே என்ன ஆண்டவர் சொல்றார், நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். கரெக்டா சபை தேவபுத்திரர் உலகத்தோடு கூட சம்பந்தம் கலக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஆரம்பிச்சிச்சு? அன்னைக்கு தேவபுத்திரர் போய் என்ன பண்ணானா, ஜனங்களோட உலகத்தோட தொடர்பு கொண்டானா. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சபைக்குள்ள உலகம் வர ஆரம்பிச்சிச்சு. இங்க சபை உலகத்தோட கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்தான் மியூசிக்கில், ஆராதனையில், வசனத்தில், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்க எல்லாத்துலேயும் சபை உலகத்தாரை விட மோசமாக போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய பாட்டையே, நல்ல ஆவிக்குரிய பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க. என்னதான் ஆவிக்குரியவங்களா பாடினாலும் நல்ல ஆவிக்குரிய பாட்டு பாடுவாங்க. ஒரு காலத்தில் எல்லாரும் சத்தியம் தான் பேசுவாங்க. அதில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தான் புல்பீட்டில் ஏற்றுவாங்க. அப்படித்தானே இருந்துச்சு. ஒரு ஆராதனைக்குள்ள மேலே ஏறணும் அல்லது ஒரு சாட்சி கொடுக்கணும்னால 10 வருஷம் 15 வருஷம் ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும். ஒருத்தர் சும்மா புல்பீட் மேலே ஏற்ற மாட்டாங்க. ஒருத்தர் கீழே இருந்து புல்பீட்டில் வர்றதுக்கு 10 15 வருஷம் ஆகும். இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் சபை சோரம் போயிருச்சு. அங்கே சினிமா பாட்டும் பாடுறான், இங்கே வந்து ஆவிக்குரிய பாட்டும் பாடுறான். இவன் கேட்டா சொல்றான், அவர் நல்ல கீபோர்டு டேலண்டா வாசிப்பாரு. டேலண்டா வாசிக்கிறவன் சபைக்கு தேவையில்லை. கர்த்தருக்குள்ள ஆவியோட உண்மையோட வாசிக்கிறவன் தான் சபைக்கு தேவை. அவன் குறைவா வாசிச்சாலும் பரவாயில்ல. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றேன், உலகத்தில் சினிமா பாடகர் இருக்கிறானே, பின்னணி பாடகர் நல்லா பாடுவான், ராகத்தோட பாடுவாங்க, எத்தனை குரலை வேணா மாற்றி பாடுவாங்க, அவங்களுக்கு உலகம் அவார்டெல்லாம் கொடுக்கும். ஆனால் அவங்க குரலோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபாதர் பெர்க்மேன்ஸோட குரல் பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் குரல்ல இல்லாத ஒன்று அவர் குரல்ல இருக்கு. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆவியின் அபிஷேகம் அதில் இருக்கு. இங்க தேவை நல்ல குரல் அல்ல, ஆவியோடு உண்மையோடு பாடுற ஆளு. அதே மாதிரி தான் செய்தி கொடுக்கறதுக்கு பயங்கரமா படிச்சு பிடெக் எம்டெக் எம்டிவி படிச்சவன் தேவையில்லை. இங்க கர்த்தரோட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு வர ஊழியக்காரன் தான் இங்க தேவை. அமெரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவிய, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காருன்னா ஏத்திருவிய. உங்களுக்கு இப்ப இந்த கடைசி கால சபை எப்படி இருக்கு? தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு சபை அப்படியே பார்க்குது. எதெல்லாம் உலகத்தில் அழகா இருக்குதோ எல்லாம் வரணும். அதுல ஒரு பெரிய இருக்கிறதுலயே ஒஸ்ட் என்ன தெரியுமா? சினிமா தியேட்டரை பார்த்துட்டு அதே மாதிரி சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறான். கேட்டா சொல்றான், உலக பிரகாரமான அவர்கள் தேவனுக்கு அப்படி ஒன்று செய்யும் போது நாம நம்ம தேவனுக்கு பெருசா செய்யக்கூடாதா? தேவையில்லை. பைபிள் முழுக்க எங்கேயும் ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு தேவை அவனை மாதிரி செய்யற ஆள் இல்ல, அவர் சொல்றதை செய்யற ஆள் தான் அவனுக்கு தேவை. இங்க இதான் பிரச்சனை. இப்ப மோசேவை கூப்பிட்டு, மோசே எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும்பா. மோசே யாரு? எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. மோசேயை கூப்பிட்டு, மோசே எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும், கொஞ்சம் நல்லா கட்டுப்பான்ட்டா போதும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எகிப்தில் ராமசேஸ் காலத்தில் நான் அந்த எகிப்து ராஜாக்களுக்கே அப்படி செய்வேனானால் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் எப்படி செய்வேன் தெரியுமா? நீங்க உடுங்க ஆண்டவரை, எப்படி கட்டி கொண்டாரம் பாருங்க. ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, மோசே ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்வார், நான் உனக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிருப்பார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியுங்கிறதா பிரச்சனையே. இப்ப உனக்கு எல்லாமே தெரியுங்கிறதா பிரச்சனை. எனக்கு தேவை டேலண்ட் உள்ளவன் இல்ல, எனக்கு தேவை ஒபீடியன்ட் உள்ளவன். நான் என்ன காட்டணும் அதை போய் கீழே கட்டு. நீ உன் இஷ்டப்படி கற்றால் எனக்கு வேண்டாம், என் இஷ்டப்படி கற்றால் தான் இங்க வேணும். சாலமோனை விட ஞானி ஒருத்தர் இருக்கானா? இல்ல. அதுக்கப்புறம் இயேசுநாதர் தான். அவனை விட ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா அவங்கிட்ட ஆலயத்தினுடைய மேப்பை கொடுக்கும்போது தாவீது சொல்வாரு, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இதன்படி கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிருப்பார். சாலமோனை விட்டா அரண்மனை லீபனான் வனம் சூப்பரா கட்டுவார்.
ஆலயத்தை விட 2 மடங்கு கட்டுவார். ஆனால் கர்த்தர் வேண்டாம், நான் என்ன சொல்லணும் அதன்படி செய். இன்னைக்கு சபை எங்க மிஸ்டேக் பண்ணுது தெரியுமா? எல்லாருக்கும் பெருசுன்னு கனவு இருக்குது. ஏன்னா சீரியல் எல்லாம் மெகா சீரியல் ஆயிடுச்சா, சர்ச் எல்லாம் மெகா சர்ச் ஆயிடுச்சா, எல்லாருக்கும் பெருசு பெருசு பெருசு, எல்லாமே பெருசு. அவங்க சொல்றாங்க நம்ம எல்லாரும் அப்படியே பெருசா, அந்த ஊர்லயே நம்ம சர்ச் தான் பெரிய சர்ச்சா இருக்கணும். நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சா இருக்கணும் முக்கியம் இல்ல, நம்ம சர்ச்சு நல்ல சர்ச்சா இருக்கணும், அதான் முக்கியம். கர்த்தர் வரும்போது எவ்வளவு பேர் உன் சர்ச்சில் இருக்கிறான்றதே முக்கியம் இல்ல, கர்த்தர் வரும்போது உன் சர்ச்சில் இருந்து எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போவாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு இந்த மெகா சர்ச்சுங்கிற ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுதே, இதுதான் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோடு தொடர்பு கொள்றது. அவனுடைய ஆவி இவனுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அது அதிக சௌந்தரியம். அந்த காரியம் இப்போ எல்லாத்துல இருக்கு, மியூசிக்ல இருக்கு. அந்த காரியம் எதுல இருக்கு? ஆராதனையில் இருக்கு. அந்த காரியம் எதுல இருக்கு? டெக்கரேஷன் பண்றதுல இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அத்தனை அப்படி செய்யறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. திருப்பி திருப்பி நமக்கு பைபிள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலை முடிச்சு தானே. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன்ட்டாரு, எக்ஸ்ட்ராவா ஒன்றும் செய்யலன்ட்டாரு. இங்க நம்ம ஆட்கள் இயேசுநாதரோட பெரிய அறிவாளி, அறிவு பொத்துக்கிட்டு கொட்டும், ஞானத்தை கொப்பளிச்சு கொட்டுது. அப்படியே உட்காந்து அந்த மாதிரி பாருங்க. அமெரிக்காவில் ஒரு கட்டடத்தை பார்த்தேன், ஐரோப்பாவில் ஒன்று பார்த்தேன், நீ எங்க வேணாலும் பாரு. விஷன்ல கர்த்தர் சொல்றத பாத்தியா? கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார்? இன்னைக்கு உலகமானது, சபையானது உலகத்தோடு கூட தொடர்பு கொண்டுருச்சு. சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. ஒரு நாளும் கர்த்தர் அனுமதி கொடுக்கறது இல்லை. எப்போ பாளையத்துக்குள்ள மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு வந்தாங்களோ கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். ஒன்று உலகம் இல்லை ஆவி. அவருடைய ஆவி மாம்சத்தோடு கூட போராடாது. இந்த கிருபை கிருபை கிருபைன்னுக்கிட்டு நீ பண்ற எல்லா அக்கிரமத்துக்கும் கிருபங்கிற ஷீல்டை வச்சு நீ மறைச்சிக்கிற ஒன்று. இன்னைக்கு எல்லா பேர் கர்த்தர் கிருபை உள்ளவருங்க, அதனால நீ பண்ற எல்லா அக்கிரமத்துக்கும் கர்த்தர் கிருபைன்னு தொண போல, நீ பண்ற அக்கிரமத்துக்கு சவுக்கால் அடிச்சு உன்னை கொண்டு இருக்கணும் நேரம். கர்த்தர் இன்னும் உன்னை கொல்லாம இருக்கார்ல, அதுக்கு பேர் தான் கிருபை. அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிருபை கிருபை கிருபை, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன அக்கிரமானாலும் செய்யலாம், என்ன பாவமானாலும் செய்யலாம், செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தர் கிருபை உள்ளவருங்க இல்ல. ஒரு காயினுக்கு ஒரு பக்கம் தான் கர்த்தர் கிருபை உள்ளவர், இன்னொரு பக்கம் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. மறந்துடக்கூடாது. அவர் கிருபை பொருந்தினவராய் பேசுவார், இன்னொரு பக்கம் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படும்னு பைபிள் சொல்லுது. நியாய தீர்ப்பின் வார்த்தையும் வரும். ஜனங்கள் மோசம் போகாதிருங்கள். ஏதோ நீங்க சபைக்கு வந்தீங்க, உங்ககிட்ட 4 வார்த்தை நல்லா பேசி ஆஃபரிங் வாங்கிட்டு போறதுக்கு நான் வரல. இந்த கூட்டம் அதுக்காகவும் நடக்கல. கர்த்தருடைய வருகை சமீபம். உள்ளுக்குள்ள வந்த அத்தனை பேரும் மேல போயிடணும், அதுக்கு தான் இந்த கூட்டம். எவ்வளவு பேர் வந்தீங்கன்றதே எங்களுக்கு முக்கியம் இல்லை, வந்த அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிடணும், அவ்வளவுதான் இங்க முக்கியம். இன்னைக்கு கிருபைங்கிற பேர்ல உங்களை ஒரு பெரிய குரூப் ஏமாத்தி தெரியுது. நீங்களும் ஏமாறாதிய. ஒன்று கர்த்தர் இல்லை உலகம், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். ஒன்று அனல் இல்லை குளிர். பார்க்கறதுக்கு அப்படியே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸாக போனோம். இங்கே பேலன்சிங்லாம் கிடையாதுங்க. ஒன்று பரிசுத்தம் இல்லை உலகம், 2லாம் இங்கே ஒன்றும் வச்சிருக்க முடியாது. இதை தான் பார்த்தார் ஆண்டவர். கடைசி 20 வருஷம் சபை ஒஸ்ட் கண்டிஷன். கொரோனாவுக்கு முன்னாடி நாங்களும் ஒவ்வொரு சபைக்காக போய் பார்க்குறோம்னா இதுக்காக இல்லை, ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தா ஒவ்வொரு சபையும் ஒரு விதமாக தேவனை விட்டு தூர போகுது. உலகத்தாம் மன்ற அரசியல் சபைக்குள்ள இருக்கு. அவன் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலருக்கு அடிச்சுக்கிறான், இங்கே பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரருக்கு அடிச்சுக்கிறான். அங்கே முதலமைச்சர் அல்லது அங்கே வந்துட்டு அமைச்சர் பிரதம மந்திரி அப்படி பட்டம் பதவிக்கு அவன் அடிச்சுக்கிறான். இங்கே பிஷப் ஐயா அந்த ஐயா இந்த ஐயான்னு அடிச்சுக்கிறான். செத்தா எல்லாரும் நீங்க பரலோகத்துக்குள்ள போகும்போது செக்ரட்டரி வராரு அல்லது ட்ரெஷரர் வராரு பிஷப் ஐயா வராருன்னு கூப்பிட போறது இல்ல. உள்ளே போகும்போது உண்மையும் உத்தமம் உள்ளவனே தான் கூப்பிட போறாங்க. இல்லைன்னா அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடும்பாங்க. இந்த பதவிகள் இங்க வர்றதை நான் குற்றமா சொல்ல, அதுக்காக ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது பாருங்க. உலகத்தான விட மோசமான அரசியல் இருக்கு. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் விட்டு விட்டாதான் ஒரு பின்னாடி போக முடியும். உன்னால ஒரு பதவியை கூட விட்டு கொடுக்க முடியலையே. சாவர வரைக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க நிரந்தர முதல்வர்னு. இவனும் சொல்றான் நிரந்தர பிஷப்பு, நிரந்தர செக்ரட்டரி. சாவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ.
ஆனால் இதில் ஒரு இன்ச்சு கூட உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. நீ மட்டும்தான் பரலோகத்துக்கு போவ, உன் பதவி பரலோகத்துக்கு வராது. இன்னைக்கு ஒரு கூட்டம் உலகத்துக்குள்ள சபைக்குள்ள உலகத்தை கொண்டாந்துருச்சு. இன்னொன்று சினிமாக்காரர் ஆட்டம், சினிமாக்காரன் பாடுற பாட்டு, சினிமாக்காரன் பண்ற அக்கிரமம் எல்லாத்தையும் கொண்டாந்தான். நாங்கள் கொண்டு வரும்போது சொன்னால் எங்கள் மேலே கோவம் வந்துச்சு. ஏங்க இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, சபை மாடர்னைஸ் ஆகிறது இவங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் மாடர்னைஸ் ஆகிறத பற்றியே பேசலை. உலகம்னா மாடர்னைஸ் ஆகிறது கிடையாது. இப்போ நாங்கள் ஷர்ட் போட்டிருக்கோம், அப்புறம் இது வந்து மாடர்னைஸ் தானே, மைக்கு மாடர்னைஸ் தானே, இதையா நாங்கள் உலகம்னு சொல்கிறோம்? இதை சொல்லலை. அந்த ஆவி உலகத்துக்குள்ளே வர்றது நமக்கு நல்லா தெரியுது. இது எங்கே போய் முடியுது நமக்கு தெரியும். ஒரு காரு தறி கரெக்டாக அப்படி ரோட்டில் ஓடுது, உங்களுக்கு தெரியாதா ஒரு இடத்துல அது மோதுன்னு? அது மோதுன்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் மோதுன்னு சொல்லாதீங்க. மோதிச்சுரா, இப்போ ஆடினது ஓடினது ஒதிச்சது குதிச்சது விசில் அடிச்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கதை இப்போ என்ன பண்ண போறிய? பின்னாடி போனவொன்னு நாசமாக போயிட்டோம்ல, யார் கேட்குறிய? இதைத்தான் சபைக்குள்ளே வரும்போது இல்லைங்க இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் அனுமதிக்கணும். போடுறான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்பெஷல். என்னப்பா, பாஸ்டரும் பாஸ்டமாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்களாம். போஸ்டர் போடுறான், பாஸ்டரும் பாஸ்டமாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் சர்ச்சினுடையதான ஆராதனை சிறப்பு அம்சம். ஆட விட்டு உட்காந்து பார்த்து திரிகிறான். அப்புறம் சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்காம வேற என்ன செய்யும்? மூடி போட்டார் சபையை, நிறுத்துறான்ட்டார். நீ நிறுத்து, முதல்ல நீ சரி பண்ணிக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான். கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. கம்யூனியன் என்னது? கர்த்தர் சொல்றார், இது என்னுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதுதான் கர்த்தர் நம்ம கூட பண்ணியிருக்காரு என்கேஜ்மெண்ட். இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்தோ பொண்ணு வீட்டிலேருந்தோ ஃபோன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி போடுங்க, இப்போ நிச்சயம் பண்ணது அப்படியே இருக்கட்டும், கல்யாணம் இப்போ வேணான்றாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? அவங்கள சொன்னோன்னே என்ன கேட்பீங்க? என்ன காரணம் தானே கேட்பீங்க. இப்போ கர்த்தர் கம்யூனியன் வேணானார், எத்தனை பேர் காரணம் கேட்டீங்க? கம்யூனியன் உடன்படிக்கை தானே, 6 மாதம் கர்த்தர் நிறுத்தினார்ல, யாராவது காரணம் கேட்டிங்களா? கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவ்வளோதான். ஏன் கம்யூனியன் நிறுத்தினார் ஆண்டவர்? உள்ளுக்குள்ள அவ்வளோ அக்கிரமம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார், நீ நிறுத்தின உடனே நியாயமான என்ன பண்ணோம்? தாவீது மாதிரி போய் கேட்கணும், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு நின்றுச்சு? உடனே உலகம் சொல்லும், எல்லாம் தாங்க நின்று இருக்கு. எல்லாம் நிற்கும் ஆண்டவரே, சபை நிற்காது, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏன் ஆண்டவரை கம்யூனியனா? அவர் சொல்லியிருப்பாரு, உள்ளுக்குள்ள எல்லா அக்கிரமம் வந்துருச்சு, எல்லா அநீதியும் வந்துருச்சு. கள்ள தீர்க்கதரிசிலேருந்து, கள்ள கிறிஸ்துகள்லேருந்து, பணத்தாசையிலேருந்து, பொருளாசையிலேருந்து, பதவி ஆசையிலேருந்து, கண்களின் இச்சையிலேருந்து, ஜீவனத்தின் பெருமையிலேருந்து, மாம்சத்தின் இச்சை எல்லாம் உள்ள வந்துருச்சு. இதை முதல்ல கிளியர் பண்ணுங்க, அப்புறமா நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். அந்த செப்பனிடுறத பற்றியே யோசிக்கல. நம்ம பலி செலுத்தணும், ஆராதிக்க வரணும். ஆராதிக்க வரவன் யாரு? கம்யூனியன் கொடுத்தாங்க 2020க்கு முன்னாடி. எப்படி? கம்யூனியனுக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது. அப்படியே வரும், 10,000 பேர் 20,000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த தண்ணியை மொண்டு ஊத்துற மாதிரி ஊத்துறது, எவன் எடுக்கிறான் எவன் எடுக்கல தெரியாது, அப்படியே கொடுக்கறது இஷ்டத்துக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, கம்யூனியனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா, அது வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழின்னு சொல்லுது எபிரேயர் 10. ரத்தத்தால் தான் கர்த்தருக்கு உனக்கு உடன்படிக்கை ஆகிருக்கு. கம்யூனியனை எவ்வளோ அசட்டை பண்ணீங்க. கம்யூனியனுக்கு மேலே எவ்வளோ ஒரு ஆராதனைக்கு வரும்போது, கம்யூனியன் ஆராதனைக்கு வரும்போது அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கி கம்யூனியன் வேறு இருக்குது. என்ன இருக்குது? கம்யூனியன் வேறு இருக்குது. அன்றைக்கி மட்டும் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் மனசில், கம்யூனியன் எடுக்க போகிறோம், அதனால் நம்ம இன்றைக்கி மட்டும் ஒழுங்காக இருக்கணும். காலைல சர்ச்சுக்கு வரும்போதே மனைவியும் கணவனும் பேசிகிட்டு வருவாங்க, பாரு எங்கிட்ட சண்டை போடாத, இன்னைக்கு கம்யூனியன் இருக்குது. கம்யூனியன் எடுத்த பிறகு சண்டை போட்டே தான் வீட்டுக்கு போவாங்க, ஏன்னா கம்யூனியன் எடுத்தாச்சு. அதனால் சில சபையில் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது யாருக்குமே சண்டை போடக்கூடாதுன்றதுனால சுற்றி 4 பக்கமும் சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சொல்லும் போதே சொல்லுவோம், உனக்கு சமாதானம் அப்படின்பா. சமாதானம் சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்துட்டா நீங்கள் ஒழுங்காக எடுத்துட்டீங்கன்னு அர்த்தமா? கர்த்தர் பார்த்தாரு, சபை அவர் காலத்தில் தான் கல்லர் கொகையாக இருந்துச்சு, இது கல்லர் கொகையெல்லாம் தாண்டிருச்சு, தீவிரவாதிகளின் கூடாரமாயிருச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, மூடுறான்ட்டார். மூடி போடு, நிறுத்து, ஒரு வயலுக்கும் கம்யூனியன் கொடுக்காத, ஸ்டாப் பண்ணு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இன்னொரு குரூப் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கானானுக்குள்ளே போக சொன்னார், அவன் போக மாட்டேன்னா, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நான் போக மாட்டேன்னா. சரி, ஆண்டவர் சொன்னார், நீ போயிட்டு 40 வருஷம் கழிச்சு வா அப்படின்னாரு. உடனே 40 வருஷமா? அதெல்லாம் முடியாது, நான் இப்போவே போவேன். அடி வாங்கினா இல்லையா? அதே மாதிரி சர்ச்சில் ஒரு குரூப் இருக்குது, ஒழுங்காக கம்யூனியன் எடுக்க மாட்டான். சரி, ஆண்டவர் சொன்னார், நிறுத்திடு, நீ தான் ஒழுங்காக எடுக்கல, ஒழுங்கான பிறகு எடுத்துக்கலாம். இப்போ இவர் கம்யூனியன் மேலே பாசம் பொத்துக்கும்,
உடனே ஆன்லைன் கம்யூனியன். எப்படி இல்லை, நான் உன்னை எடுக்க வேண்டாம் தான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஆன்லைன் கம்யூனியன். உடனே அவர் அங்கேருந்து, எங்கள் வீட்டில் அப்பம் பிடுகிறோம் பாருங்கள், உங்கள் வீட்டிலும் பிட்டுக்கொள்ளுங்கள், இதோ நான் வாயிலே போடுகிறேன், நீங்களும் போட்டுக்கொள்ளுங்கள். கம்யூனியனால கூடி வந்து எடுக்கிறதுக்கு பேர் தானே, அதுக்கு பேர் தான் கம்யூனியன் தானே. ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் தானே. உடனே இவரே, உங்கள் வீட்டில் அப்பம் பிடுங்க, எங்கள் வீட்டில் அப்பம் பிடுக்கிறோம், நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க, நாங்களும் வாயில் போட்டுக்கிட்டோம், நீங்களும் குடிங்க, நாங்களும் குடிச்சிட்டோம். எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்டா இவனுங்க கம்யூனியன் மேலே இவ்வளோ பாசம் வந்துருச்சு இவங்களுக்கு திடீர்னு அப்படின்னு பார்த்தா, முடிஞ்ச உடனே உங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தாச்சு, தசமா காணிக்க இந்த இதுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓ, மேட்டர் அங்கே தான் இருக்குது, விஷயம் அங்கே தான் இருக்குது. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, உன்னை எடுக்க வேணாம் நான் சொன்ன காரணத்தை நீ புரிஞ்சிக்காம இப்போ நீ என்ன பண்ணிவிட்ட, அப்படியா, அடுத்த அடி அங்கே விழுந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் தேவ ஜனங்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அர்த்தம். மீறி நடக்குதுன்னா கர்த்தர் ஏன் அனுமதி கொடுத்தாருன்னு யோசிக்கணும். ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சார்? இப்போ ஆண்டவர் பார்த்தார், கம்யூனியனை நிறுத்திட்டார். ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை இங்கே கேரளாவில் இருக்கிறீங்க, ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டை பற்றி எனக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே, நான் என் அறிவு கேட்ட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு சர்ச்சு திறந்துச்சு, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. மற்ற எல்லா தேசங்களை விட, மற்ற தேசத்தில் 2021, 22, கனடாலாம் 23 சபை திறந்தது, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது. தமிழ்நாடு மட்டும்தான் 6 மாதத்தில் சபை திறக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த கேரளாவும் தமிழ்நாடும் கர்த்தருடைய கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறது. இங்கே ஏதோ ஒரு கிருபை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உடனடியாக எங்கள் சபை, எங்கள் ஊரில் நிறைய ஊழியக்காரங்கள்லாம் வந்துடாதீங்க, எங்கள் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியர்கள் இவர்கள்னாலே கர்த்தர், அந்த மண்ணாங்கட்டிலாம் கிடையாது. நீங்கள் உடனே அங்கே போயிடாதீங்க. என் நம்பிக்கை ஒன்று இருக்குது, விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன். தோமாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேரளா, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாடு. இந்த 2 ஸ்டெப்புக்குள்ளே இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பத்திரமா இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி. ஆனால் இது அப்படியே போவாது, அப்படியே ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டே போனோன்னு வச்சுக்கோங்க, ஏசுநாதர் ரத்த சிந்த இடத்தையே விட்டார், அவர் பிடிச்சி கொடுத்துட்டாரு, இதையும் பிடிச்சி கொடுத்துருவாரு. நிறைய பேர் என்னன்னா கிருபை இருக்கு, காட்ஸ் கண்ட்ரினா பிடிச்சும் கொடுப்பாரு, இஸ்ரவேலையே பிடிச்சி கொடுத்துட்டாரே. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கிருபையாக இருக்கிறார், ஆனால் அதை காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சபை திறக்க அனுமதி கொடுத்தார். அந்த சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்த்தார். நான் விசுவாசிக்கிறேன், கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது, வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது, சத்தியத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. அப்படி திருமண கூட்டம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இந்த மீட்டிங்க்கு அற்புதத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? இந்த ஆள் வந்து கண்டிப்பாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்ப மாட்டான்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லை? கன்ஃபார்மாக தானே தெரிய போகுது. இவன் எப்படியோ எதையோ ஒன்று சொல்ல போகிறான், நைட்டு தூக்கம் வராது. சோத்திர ஆண்டவர், நாங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்ட உடனே யூடியூப்பில் ப்ரோக்ராம் போடுவோம் 9:30 மணிக்கு, கீழே இந்த மெசேஜ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. நான் ஒரு நாள் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு அப்போ தான் என்னை பற்றி எனக்கே தோணுச்சு. அவர் போடுறாரு, ஆண்டவரே இந்த ஆள் இன்னைக்காவது நல்லபடியாக பேசட்டும் ஆண்டவரே அப்படின்னு, அவர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட். நான் அப்போ தான் நினச்சேன், கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறோம் போல், பயம், அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் சத்தியத்துக்காக திருப்பின ஒரு கூட்டம், இல்லைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்திருக்க போல. நான் விசுவாசிக்கிறேன், இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை உலகம் முழுவதும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். கொரோனாவுக்கு பிறகு இது நடந்திருக்குது. இப்போ கர்த்தர் திறக்க அனுமதி கொடுத்தார். இந்த காலகட்டத்தில் இது ஸ்பிரிச்சுவலி சபைக்குள்ளே நடக்கிற சம்பவம். வெளியே சில சம்பவங்கள் நடக்கும்னு ஓசியாவிலேயே அவர் ஆண்டவர் சொல்லியிருக்கார். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தில் 3-4 விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே மிக துல்லியமாக நம்முடைய காலகட்டத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறினது. இது எல்லாம் குறிப்பாக இந்த வசனம் இருக்கு பாருங்க, 2020லேருந்து
22 23க்குள்ள அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அந்த 12:1 இருக்குது. ஃபஸ்ட்டு எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய முடியுமா? காற்றை மேய முடியுமா முடியாதா? சீக்கிரம் சொல்லுங்கள், நம்ம நேரம் இல்லை. மேய முடியாதுல்ல. மேய்தல்னா என்ன? சாப்பிட்றது இல்லையா? 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே இல்லை? 119ஆம் சங்கீதம் உடனே பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நாங்களாம் அப்போது சர்ச்சில் இன்றைக்கி பைபிள் வாஸ்தாயா? என்ன வாஸ்தை? 23ஆம் சங்கீதம். தப்பிக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கிற ஒரே சங்கீதம். பரவாயில்ல, சந்தோஷம். அதிகா சொன்னீங்களே. கர்த்தர் என், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்னா என்ன அர்த்தம்? இதை அப்படியே ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கு, போய் பாருங்க, எல்லாரையும் புல்லு மேய சொல்கிறார் ரோட்டில். அந்த விசுவாசியும் அவர் பேரை கேட்டு 4 காலம் நின்று புல்லு மேயுது. இப்போ நீங்கள்லாம் பாஸ்ட் கேட்டால் எத்தனை கேள்வி கேட்குறீங்க? அது எப்படி? அவன் பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனத்தை அப்படி லிட்ரலாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு குரூப்பு. அது அல்ல, கவனிங்க. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை ஸ்பிரிச்சுவலாக போஷிக்கிறார்னு அர்த்தம். மேய்க்கிறார், நான் சாப்பிட்றேன்னா ஆகாரத்தை உட்கொள்ளுகிறேன். அதோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவலி நான் சாப்பிட்றேன். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன? சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். கவனிங்க. அப்போ மேய்தல் என்றால் ஆகாரத்தை உட்கொள்ளுதல், சர்வைவல். நான் சாப்பிட்றேன், உயிரோடு கூட இருக்கிறது கர்த்தர் எனக்கு கொடுக்கறது. ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு வசனம், உலக பிரகடனம் உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடு. அதான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? காற்றை மேய்ந்துனா என்ன? காற்றை மேய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டால், காற்றை சாப்பிட்டு ஒருத்தன் உயிரோடு இருப்பானா? ஆமாவா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. இல்லை இல்லை. ஆனால் இப்போ காற்றை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிற காலம் இது. உலகமே, இந்த உலகமே பிஸ்னஸ் எது வழியாக நடக்குதுன்னா காற்று வழியாக தான் 80-90% நடக்குது. மிச்ச 10% காற்றை மறைமுகமாக அடிப்படையாக கொண்டது. 100% காற்று தான் இன்னைக்கு நமக்கு பேஸாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற செல்ஃபோன், இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் ஒரு 80% வேலை நடக்காது. அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறது அதை சொல்லலை. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, முதல்ல என்ன கேட்குறாங்க? உங்கள் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க. ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், என்ன கேட்குறாங்க? ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு இதை கொடுங்க. நீங்கள் ஆதார் ஓப்பன் பண்ணணும், ஒரு ஃபோன் நம்பர். ஏன்னா அதில் தான் ஓடிபின்னு ஒன்று வரும், அதை கொடுத்தா தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ அத்தனை பேரும் எதுனா வந்துட்டோம். இப்போ இந்த செல்ஃபோன் என்பதே காற்றில் இயங்குகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். உங்கள் கையில் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நீங்கள் கூப்பிடுற ஒரு கையில் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நீங்கள் கூப்பிடுறீங்க, அவரை கூப்பிட்ட உடனே எப்படி அடுத்த செகண்ட் அவருக்கு கால் போகுது. வாட்ஸ்அப்லாம் போட்ட உடனே என்ன செய்யுது? கால் போயிடுது. 1 or 2 seconds போயிடுது. எப்படி நீங்கள் கூப்பிட்றது? அவர் துபாயில் இருக்கிறாரோ அல்லது அரேபியாவில் இருக்கிறாரோ அமெரிக்காவில் இருக்கிறாரோ எங்கே இருக்கார், எப்படி கால் போகுது? எது வழியா? ஒன்லி அந்த டிரான்ஸ்ஃபரிங் மோட் எதுனா காற்று. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபோன் இருக்கும், இந்த பேசுகிற ஃபோன் எடுத்து பேசுவோம், கையில் நம்பர் போடுவோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஃபோன்லேருந்து ஒரு ஒயர் போகும் வீட்டை விட்டு வெளியே. அது நம்ம வீட்டு வாசல் வழியாக போய் அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பெரிய ஒயராக வெளியே போகும், அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்போ இருக்கிறதுக்கு பேர் கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாமே ஒயர்லெஸ், வைஃபை, ப்ளூடூத், மொபைல் டேட்டா. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எதுக்குமே என்ன கிடையாது, எல்லாம் கம்பி இல்லா தந்தி முறை, அத்தனையும் போகுது. இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, கூப்பிட்ட உடனே வீட்டுக்குள்ளே இருந்து கால் போகுது. இப்போ நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, இங்கேருந்து வைஃபை கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க, எப்படி போகுது? எல்லாமே காற்று. இது நான் சொல்கிறது பேசிக், அடிப்படை. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபோனில் ஜிபே கொண்டாண்டிங்க. இப்போ மேக்ஸிமம் அவங்களே சொல்கிறாங்க 80% பரிவர்த்தனை வந்து ஆன்லைனில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன்னா காற்றுல நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ஜிபே நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்களே, அதோடைய டெக்னாலஜி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும்னு. இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க, நான் சொல்கிறது புரியுதா? ஜிபே பண்ணுறீங்க, ஜிபே வழியாக பண்ணும்போது கூகுள் பேன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் பேங்க்லேருந்து பணம் போகுது. இப்போ நீங்கள் பண்ணுற இடம் சென்னையிலேருந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. உங்கள் பேங்க்கு பாலக்காடில் இருக்குது, சரியா? நீங்கள் அங்கேருந்து பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் பண்ண போகிற ஆளுடைய பேங்க்கு பாலக்காட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் பாம்பேயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, இப்போ அவருடைய ஃபோனுக்கு என்ன போகுது, அந்த மெசேஜ் போகுது. இவர் பேங்க்லேருந்தும் உங்கள் பேங்க்லேருந்தும் பணம் போயிடுது, அவர் பேங்க்லேருந்தும் பணம் போயிடுது. இங்கேயும் அக்கௌண்ட்டில் குறைஞ்சிருது, அங்கேயும் அக்கௌண்ட்டில் குறைஞ்சிருது. இவ்வளோத்தையும் செய்கிற ஆள் அமெரிக்காவில் உட்காந்துருக்கான். கூகுள் பே அவனுடைய பேஸ். யோசிச்சு பாருங்க, இவ்வளவும் எவ்வளோ நேரத்தில் நடக்குது? செகண்ட்ஸில் நடக்குது. இவ்வளவும் எது வழியாக போகுது தெரியுமா? காற்று வழியாக போகுது. காற்றை மேய்கிற காலம், காற்றை பின்தொடர்கிற காலம். அது என்ன காற்றை பின்தொடர்றது? இப்போ உங்கள் மெசேஜ் இன்டர்நெட்டில் உங்கள் மெசேஜ் போகுது. உங்கள் மெசேஜ் போகும்போது உங்கள் மெசேஜை நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் மெசேஜை இன்னும் கொஞ்சம் பேரும் படிக்கிறாங்க. நீங்கள் அனுப்புகிறவங்க இல்லை. இப்போ நீங்கள் அனுப்புகிறீங்க, ஒருத்தர் படிக்கிறார், இதோட முடிஞ்சிருச்சு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி தான் நினைக்கிறீங்க, அப்படி தான் நினச்சிக்கிறோம். இப்போ டெலீட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும், டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தா அவருக்கும் போயிடும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? அப்பாடா 2 பக்கமும் மெசேஜ் என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு. உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் ஆயிருக்கு. இது அப்படியே எந்த ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறீங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்களோ அவங்க சர்வரில் இருக்கும். 90 நாளைக்கு இருக்கும், சிலது 6 மாதத்துக்கு இருக்கும், அவங்க சர்வரில் இருக்கும். வேணுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அவங்களுடைய சர்வர்லேருந்து கவர்மெண்ட்டு கேட்டால் கொடுக்கணும், அவங்க ரூல் இருக்கு, கொடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் மெசேஜை யார் வேணாலும் படிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு, ஒரு உதாரணத்துக்கு அவங்க டவுன்லோட் பண்ணும்போது 2-3 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்றைக்காவது அதை படிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகேன்னு கொடுத்தோம்ல, அக்செப்ட் அக்செப்ட்னு. அதில் என்ன இருந்துச்சு? ப்ரைவசி டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி இருக்குல்ல, அதில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது படித்தோமா? நம்ம யாருமே படிக்கலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப் டவுன்லோட் ஆகணும், எல்லாத்துக்கும் ஓகே. அதில் ஒன்று இருக்குது, உங்களுடைய டேட்டாஸை அவங்க எடுத்துப்பாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ், உங்கள் ஃபோனில் இருக்கிற மெசேஜ், அதை ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்ககிட்ட என்ன இருக்குது, பெர்மிஷன்ஸ் இருக்குது. இமேஜ் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்முடைய டேட்டாஸை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. நான் சொல்கிறத நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சும்மா கேட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு வந்து சும்மா நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பைக் வாங்கணும், அல்லது எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், இல்லை சும்மாவே ஒரு கண்ணாடி, ஒரு நல்ல கூலிங் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை 2 தடவைக்கு 3 தடவை மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 24 மணி நேரம் இல்லை ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற உங்களுடைய மீடியாக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாங்க விரும்பின பொருள் விளம்பரமாக வரும். நீங்கள் வாங்க விரும்பின பொருள் என்ன வரும், விளம்பரமாக வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிவீங்க. இதைத்தானே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை இது வந்துருச்சு. கொஞ்சம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த பொருளை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு காட்டினார். நம்ம எல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக தானே இருப்போம், அப்படி தானே சொல்லுவோம். இது தேவ சித்தம் வாங்குறது. எப்படி சொல்கிற? நான் 2 நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டு என் ஃப்ரெண்டு கூட அனுப்புனேன், நீ வேணா என் ஃப்ரெண்டை கேட்டுப்பாரு, அவங்ககிட்ட கேட்டேன், திடீர்னு என்னுடைய ஃபோனில் அப்படி வருது. இது கர்த்தரை அல்லாமல் வேறு யார் செய்ய முடியும், அதை கர்த்தர் செய்யலை. இப்படி ஏமாந்து கல்யாணம் பண்ணவனும் இருக்கிறான். இவன் பாட்டு ஏதோ ஒன்று பார்க்க மேட்ரிமோனியலில் ஒன்று வர, இவன் பொண்ணு தேரான்றது மேட்ரிமோனியல் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஆப்புக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் அனுப்பி விட்றான், பொண்ணு வேணுமா அவனுக்கு, பொண்ணு வேணுமான்னு. இவன் நினச்சிக்கிட்டான் ஆண்டவர் தான், ஆபிரகாம் தான் அனுப்பி விட்டுருக்காரு தூதனை, அந்த ஊழியக்காரன் இவன் நினச்சிக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போது உங்களுடைய எல்லா மெசேஜும் படிக்கப்படுகிறது. உங்களுடைய மெசேஜில் இருக்க கீவேர்ட்ஸை மட்டுமே எடுக்கிறதுக்குன்னு இந்தியாவில் மட்டுமே 300 கால் சென்டர்ஸ் இருக்கான். ஒருத்தர் எனக்கு சொன்னார், உங்கள் மெசேஜ் அவங்க படிக்கிறாங்க, கீவேர்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு போகும், இந்த கீவேர்டு உள்ள மெசேஜெல்லாம் அங்கே போகும், அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் பையன் இப்போ +2 எழுதுறான்னு வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் எந்த காலேஜுக்கும் அப்ளையே பண்ணாதீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் வரும் பாருங்க, வருதா இல்லையா? எப்படி வந்துச்சு? உங்களுடைய டேட்டாஸை அவங்க எடுத்துட்டாங்க ஸ்கூல்ஸ்லேருந்து. உங்களுக்கு +2 படிக்கிற பையனோ பொண்ணோ இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் அவர் இருக்கிறாரா வீட்டில்? நம்மளை விசாரிக்க மாட்டான், நம்ம பையனை விசாரிக்கிறானே, இது யாராக இருக்கும்? அவனுக்கு ஃபோன் நம்பரே கிடையாது. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, +2 முடிக்கிறார் சார், அவருக்கு இந்த காலேஜில் இடம் இருக்குது, எங்கள் காலேஜ் ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த மாதிரி 10 காலேஜிலேருந்து வருது. எப்படி வருது? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நம்பர்ஸ், உங்களுடையதான காரியங்கள் எல்லாம்
எங்கேயோ ஒரு இடத்தில் ஸ்டோர் ஆகுது, ஏதோ ஒரு இடத்தில் படிக்கப்படுகிறது. காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துடுச்சு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல வசனத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள்னா ஒரு பழைய புக்கு, கதை புக்கு, அந்த காலத்தில் உள்ள சம்பவங்கள்லாம் எழுதியிருக்கு. இதில் இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் பழைய ஹிஸ்ட்ரியும் இருக்கும், நடக்கிற சம்பவமும் இருக்கும், நடக்க போகிற சம்பவமும் இருக்கும். உலகத்தில் வேற எந்த புக்குமே அப்படிப்பட்ட புக்கு ஒன்று கூட கிடையாது. ஒன்று நடந்த ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுவாங்க, இல்லை நடந்துட்டு இருக்கிற நிகழ்காலத்தை பற்றி எழுதுவாங்க. ஆனால் மூணையும் சேர்த்து துல்லியமாக கரெக்டாக எழுதுகிற புக்கு இது ஒன்று தான் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் இதை படிங்க. இதுதான் உன் எதிர்காலம், இதுதான் உன் எதிர்காலத்தை காப்பாற்றும். நீ இன்னைக்கு ஐடி, ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இன்ஜினியரிங், சிவில்னாங்க, அப்புறம் கொஞ்சம் மெக்கானிக்கல்னாங்க. கொண்டு போய் மெக்கானிக்கலில் சேர்த்து முடிக்கிறதுக்குள்ளே இப்போ பிஇ இன்ஜினியர்லாம் சும்மா இருக்கான். ஏன்னா அவன் முடிக்கிறதுக்குள்ளே ஐடி வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எல்லாரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்கிறதுலே ஒரு பெருமை, என் பையன் ஐடி படிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாங்க. ஐடி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏஐ வந்துருச்சு. இப்போ யாரை கேளுங்க, என் பிள்ளை ஏஐ. உன் பிள்ளை படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஏஐ காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் வேற ஒன்று வந்துடும். ஒன்று தெரியுமா, நீ எதிர்காலம்னு நினச்சி தானே போய் படிக்கிறீங்க. எல்லாருமே எதுக்கு படிக்கிறோம்? எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு படிக்கிறீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் படிக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், வேற ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்ற மாறாத ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இதை படிச்சிங்கன்னா உன் எதிர்காலம் பர்ஃபெக்ட். நீ நல்லா படிச்சினா மோசே மாதிரி பவுல் மாதிரி கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை படிக்கலையா, தாவீது மாதிரி யோவான் மாதிரி உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக உன்னை பயன்படுத்துவார். அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிருச்சு. படித்தாலும் தோத்திரம், படிக்காவிட்டாலும் தோத்திரம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு படித்தவன் படிக்காதவனே கிடையாது. அவர் டாக்ஸ் கலெக்டரையும் செலக்ட் பண்ணிடுவார், அவர் மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணிப்பார். அவர்கிட்ட பாரபட்சம் என்பதே கிடையாது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ படி உன்னை வேணாம்னு சொல்லல, ஆனால் உன் எதிர்காலம் இந்த புக்கில் தான் இருக்கு, நீங்க படிக்கிற சர்டிஃபிகேட்ல இல்லை. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்ட சோத்திரம், பிரைஸ் தலான். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் படிக்கிற படிப்புல இருந்து, நீங்க பண்ற மெசேஜ்ல இருந்து எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? கண்காணிக்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது. மஸ்ட் கேர்ஃபுல். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன். உட்காந்து ஒரு நாளைக்கு வெட்டியா 1500 செல்ஃபி எடுக்கிறது. இப்படி கோணல் மாணலா இப்படி ஒன்று வச்சுக்கிட்டு மேலே ஒன்று பார்த்துக்கிட்டு இப்படி வாயை கோடிக்கிட்டு மூக்கை கோடிக்கிட்டு இப்படி எடுத்து அதுவே பார்க்குது. அப்புறம் அதுக்கே போர் அடிக்குது, டெலிட் பண்ணிடுது. எடுக்குது, டெலிட் பண்ணுது, எடுக்குது, டெலிட் பண்ணுது. இன்னைக்கு அப்படி அந்த காரியங்களை எடுத்து வாட்ஸ்அப்பில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அப்புறம் ப்ரொஃபைலில் வைக்கிறது, அப்புறம் ஸ்டேட்டஸில் போடுறது, அப்புறம் யாராவது கேட்டால் ஃபார்வேர்ட் பண்ணுறது. தயவு செய்து இன்னைக்கு உள்ள காலத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை, உங்களை பற்றின விஷயங்களை தயவு செய்து ஷேர் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. ஏன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ போதும், ஒரு வீடியோ போதும், உங்களை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இன்னைக்கு உள்ளதில் போய் பிரச்சனையாகி அதுக்கப்புறமா அதை நம்ம சால்வ் பண்ணுறது, மன உளைச்சல் அடையிறத விட அந்த பிரச்சனைக்குள்ள போகாமல் இருப்பதே நல்லது. அதுக்கப்புறம் போய் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம், நம்ம இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு கேஸ் போடுறோம், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருங்களேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முந்தியெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட உட்காந்தோம்னா, குடும்பமாக போனோம்னா சாப்பாடை வச்ச உடனே சொல்லுவாங்க ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ போய் குடும்பம் உட்காந்த உடனே இருக்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்குது. முதல்ல ஃபோட்டோ தான் எடுக்குது. எடுத்து உடனே நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுறான், ஏன்னா ஹோட்டல்லையா இருக்கிற. நமக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவன் கரெக்டாக கேட்குறாங்களே அப்படின்னு பார்த்தா சாப்பிடும் போதே இது ப்ரொஃபைலில் வச்சிருச்சு. நாங்கள் இப்பொழுது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ தான் நான் எழுந்திருச்சேன், பல்லு விளக்கி கொண்டு இருக்கிறேன். இப்போ அவன் கேட்டான், அவன் பல்லு விளக்குறத ஒன்றுன்னா அப்டேட்டு அப்படியே போட்டோன்னே அவனே அவன் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்கான். நீ போட்டு ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையும் போட்டோன்னே வயிறு எறிகிறான், நல்லா திங்குதுங்கிறான். சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வீட்டுக்கு வரும்போது நமக்கு வயிறு வலி வந்துடுது. இது உடனே ரெஸ்டாரண்ட்டே சரியில்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப மோசம், நீ மோசம், இருக்கிற வயிற்றுச்செல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கிறியா. சிலர்லாம் எதுக்கு தான் தெரில, போகும்போது அன்றைக்கி ஒருத்தர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு, இன்று நாங்கள் குடும்பமாக புறப்பட்டு ஊருக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? அந்த ஊரில் இருக்கிற திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, ஃப்ரீயாக தான் இருக்கிறோம்,
நான் வச்சது எப்படி அந்த திருடனுக்கு தெரியும்? உன் நம்பர் தான் கேட்குற இடத்துலாம் கொடுக்குறீங்களே, எங்கே போனாலும் நம்பர் கேட்குறானா இல்லையா? போகிற இடத்துலலாம் நம்பர் கேட்குறாங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, பில்லுக்கு நம்பர் கொடுங்க, எதுக்கோ கேட்குறாங்க. உங்கள் நம்பர் இப்போது ரொம்ப எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. நம்ம நம்பரை நம்ம கேட்காவிட்டாலும் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வர்றதுக்கு முன்னாடியே இருக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தும் போகுதுன்னா மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் தெரியும். ஆனால் நம்ம இருக்க வேண்டிய காஷன். இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, வண்டியை பூட்டு போட்டு தானே போகிறீங்க. எங்கே போனாலும் பூட்டு போட்ட பிறகு ஒருத்தர் உடச்சி எடுத்துகிட்டு போகிறான்னா நம்ம நியாயம். நீங்கள் சாவியை வச்சுட்டு போவாதீங்கன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய தூதர்கள் அந்த வண்டிக்கு பக்கத்தில் நிற்பார்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருப்பார். யோபை சுற்றிலும் உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் வேலி அடைக்கலையா? அதே மாதிரி ஆண்டவர் சொல்வார், நான் தான் சொன்னேன், வினா உள்ளவர்களாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க, நான் தான் சொல்லியிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதை நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, அதை தாண்டி வர்றதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வரும் பிரச்சனை வராமலாம் இருக்காது, நிறைய பேருக்கு வருது. அதை தாண்டி உள்ளது கர்த்தர்கிட்ட. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதில் இருக்கணும். திருப்பி அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியாவின் புஸ்தகத்தை வாசிங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய ப்ராபசி பாருங்க, எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. காற்றை பின்தொடரும் போது அதில் அவன் என்ன பண்ணுவானா, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். அவ்வளோதான் உங்கள் நியூஸ் சேனல், அதான் உங்கள் நியூஸ் சேனல், அதான் உங்கள் வாட்ஸ்அப், அதான் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும். இப்போது நான் சொல்கிறது இந்த கடைசி காலத்தில் 2020க்கு மேலே வரக்கூடிய எல்லாத்தையும் பாருங்கள், 90% இந்த 2 பேட்டர்னில் தான் இருக்கும். ஒன்று கேடு, இல்லை பொய். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பார்க்குற மெசேஜ் பாருங்கள், உங்கள் லைஃபுக்கு கேடான மெசேஜாக தான் இருக்கும், ஆனால் அது உண்மையாக இருக்கும். கேடான மெசேஜ் உண்மையாக இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நன்மையான மெசேஜ் பொய்யாக இருக்கும். அவன் அனுப்பும் போதே அப்படி தான் அனுப்புகிறான். ஒன்று பொய் இல்லை கேடு. நீங்கள் போய் பாருங்கள், அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு யூடியூப்லேயே எதுலேயே போய் பாருங்கள், அதில் ஒரு டைட்டில் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைட்டில் பெரும்பாலும் உங்களை உள்ளே இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டைட்டிலு நீங்கள் எந்த மாதிரி டைட்டிலுக்கு உள்ளே போகிறீங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் என் அனுபவத்தையே சொல்கிறேன். இப்போ நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது எப்படி? 7 நிலைகள். 2000 பேர் தான் பார்ப்பான், ஒரு 1000 பேர் 1500 பேர் இவ்வளோ தான் பார்ப்பாங்க. இதை இப்படி போட்டு பாருங்கள், அடுத்து நடக்கக்கூடிய திகில் சம்பவம் என்ன? எம்டி ஜெகன் 10,000 பேர் அட்டசிச்சு போய் பார்த்தாராம். புரியுதா? ஆவிக்குரிய விதத்தில் நல்லதை, உங்கள் ஜெபத்தின் பலன் என்ன? நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன், யாருமே பார்க்கல. அப்படியே தான் இருக்குது. ஜெபத்தின் பலன் என்ன? இப்படி சொல்லி பாருங்க, 2025 நடக்க போகிற பயங்கர சம்பவம் 50,000 பேர் பார்க்குறான். உங்கள் மனநிலையை இப்போ எப்படி தான் இருக்கு? இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுல தான் இருக்கே ஒழிய, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்தி போட்டால் நீங்கள் கேட்க ரெடியா இல்லை. நாங்கள் எங்கள் தம்ப்நெயில்ல அப்படி வைக்கிறதே இல்லை. எங்கள் சேனலில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் கூட அப்படி வைக்க மாட்டோம். அதை போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் போடுவோம். எங்கள் மெசேஜை எடுத்து கொஞ்சம் பேர் போடுறான்ல, நிறைய பேர் போடுறாங்க. அவங்க வைக்கிறதான அந்த டைட்டில் பார்க்கணுமே, எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கும். என் ஃபோட்டோ ஒன்று வேற வச்சுருக்கான், அதுவும் அதை விட மோசம். எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரில, 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை முழிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில. அதை போட்டுட்டு நெஞ்சை பதபதக்கும் செய்தி சற்று முன் வந்திருக்கிறது எம்டி ஜெகன். நானே போய் உள்ளே பார்க்குறேன், நம்ம என்னடா பேசிட்டோம், அப்படி என்ன பேசிட்டோம், நம்ம பதபதக்கிற மாதிரி. உள்ளே போய் பார்த்தோம்னா 2005 பேசின செய்தி. நானே என் தம்பி மாதிரி இருக்கேன், அந்த மெசேஜ் போட்டு விட்டுருக்கான். அவன் திருடன். என்ன இருந்தாலும் இப்படி சொல்ல தப்பாக எடுக்காதீங்க. அவன் சுவிசேஷ அறிவிக்க உள்ளவனாக இருந்தால் உண்மையை தான் பேசுவான். சில சேனல்லாம் இருக்குது, லைவ்னு போடுவான். உங்களுக்கு சொல்லித்தரேன், லைவ்னு போடுவான். அது லைவே கிடையாது. உண்மையாக லைவ் போடுறவங்க கொஞ்சம் பேர் தான். சிலர்லாம் இருக்கான் லைவ்னே போடுறான், பொய். அது என்னைக்கோ எடுத்த மெசேஜ், 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே எடுத்த மெசேஜ், அதை போட்டு லைவ்னு போட்டு விடுவான். நாங்களே ஒரு நாள் ஒரு சேனலுக்கு ஃபோன் பண்ணி, யோ இனி என்னையா பண்ணுற, இது லைவ் இல்லையானா, இல்லைங்க அப்படி போட்டு தான் பார்க்குறான், திருட்டு பையில மாத்திரான்னு.
அப்படின்னே பார்க்க வைக்கிற நீ. அப்படி பார்க்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு? பொய் சொல்லி சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொய் சாட்சியை கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான். அப்படி போட்டா தான் பார்க்குறீங்க. கேடான செய்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு வந்துட்டு கூட்டம் நடத்தினார், அந்த கூட்டத்தில் அநேகர் கலந்து கொண்டார்கள். நீங்க பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. இந்த ஊழியக்காரர் வாழ்க்கையில் நடந்தது என்ன? உடனே உள்ள போயிடுறான். உள்ள போய் முழுசா கூட பார்க்க மாட்டேங்கிறான். உடனே ஃபார்வேர்ட். பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்றதுனா என்ன அர்த்தம்? ஃபார்வேர்ட். அதான் ஃபார்வேர்ட். உடனே ஃபார்வேர்ட். ஃபார்வேர்டு அமுச்சு விட்டுறது. சில ஆட்களுக்கு ஃபார்வேர்ட் ஆவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எதை பார்த்தாலும் உடனே ஃபார்வேர்ட் பண்ணுவான். ஆனால் சுவிசேஷம் சொல்ல மாட்டான். சுவிசேஷத்தை நான் பிலீவருக்கு அனுப்ப மாட்டான். ஏன்பா நீ அதை அனுப்பலையா? அவங்க திட்டுவாங்க, அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. அப்புறம் ஏன் இதை ஃபார்வேர்ட் பண்ண? இது என்ன, அவர் இப்படி பண்ணலாமா? அவரை பற்றி தெரிஞ்சிருச்சு, உன்னை பற்றி தெரியல. நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் தானே? நீ பூர்ண பரிசுத்தவனா? ஏன் ஃபார்வேர்ட் பண்ணுற யாரையும்? அது தேவையில்லாத விஷயம். கர்த்தர் உன்னை ஃபார்வேர்ட் பண்ண சொன்னது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அதோட நிறுத்துங்க. சொன்னால் சிலர்லாம் இப்போ கோச்சிக்கிறாங்க, அது ஏன் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டியது சுவிசேஷத்தை. இன்னொருத்தரை பற்றினதான அது உண்மையாக கூட இருக்கட்டும், ஏன் அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன கிடைக்க போகுது? நல்லா கவனிங்க. நோவாவுடைய கூடாரத்துக்குள்ள காம் போறாரு. நோவா நிர்வாணமாக தான் படுத்திருக்கிறார். இப்போ காம் வந்து நோவா நிர்வாணமாக இருந்தான்னு சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை தானே? அவ்வளோதானே, உண்மை தானே அது? கரெக்ட். இப்போ சேமும் யாபேத்தும் அதை பார்க்காம அப்படியே போய் மூடிட்டாங்க பின்னிட்டு. இப்போ நோவா ஏஞ்சாரு. இப்போ எழுந்திருச்சு நோவா யாரை சபிச்சாரு? கானான், காமுடைய பையனை சபிச்சிட்டார். சபிச்சு முடிச்சாச்சு. இப்போ கர்த்தர், ஏன்டா நீ நிர்வாணமாக தானே இருந்த, அவனை சபிச்சானே, அவனை ஏன் சபிச்ச கேட்டாரா? இல்லை, அவன் கூடாரத்தில் அவன் நிர்வாணமாக இருந்தான். அது அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள பிரச்சனை. நீ ஏன் அவன் கூடாரத்துக்குள்ளே போன? சரி போனிய, அதுவே தப்பு முதல்ல. சரி போன, பார்த்த, அதை ஏன் ஃபார்வேர்ட் பண்ண? ரெண்டு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணான். ஃபார்வேர்ட் பண்ணவன் இவன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா நிர்வாணமாக இருந்தார், அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதை யாரும் போய் பாத்திரக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் அப்பாவுடைய நிர்வாணத்தை பற்றி சொன்னேன். அவரோட அர்த்தம் என்ன? இப்போ இருக்கவங்கள என்ன சொல்கிறாங்க? அந்த ஊழியக்காரரை பற்றி தெரிய வேண்டாமா, ஜனங்க அவர்கிட்ட போய் ஏமாறக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணோம். ஆத்மா மேலே அவ்வளோ பாரம் இருக்கிற நீ, இவ்வளோ பாரம் இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதையும் போடணுமா இல்லையா? அதுதான் நிறையா இருக்கணும். ஏன்னா இப்போ நீ சொல்ல போகிற விஷயத்தில் அவன் வந்து அந்த ஊழியக்காரை பற்றி அவேர்னஸ் ஆகிறானே வச்சுக்கோங்க, அவேர்னஸே ஆகிறான் வச்சுக்கோங்க. ஆனால் அதனால் அவன் மனம் திரும்புவானா? அவன் பாவம் மன்னிக்கப்படுமா? அவன் பரலோகத்துக்கு போவானா? ஆகாது. ஒன்றே ஒன்று நடக்கும், ஓ இந்த ஊழியக்காரர் மோசமானவர் போல அப்படிம்பான். முடிஞ்சால் அவனையும் உங்களை மாதிரி மாற்றிடுவீங்க, அவன் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான். இப்போது துர்ச்செய்தி தான் பரப்பப்படுகிறதே ஒழிய, இப்போ யோசிச்சு பாருங்கள், கானானுக்கு போய் பார்க்குறாங்க. கானானுக்கு பார்த்தா அங்கே எல்லாமே ராட்சதர், அரணான பட்டணம். இப்போ அதை வந்து சொன்னவன் உண்மை சொன்னானா பொய்ய சொன்னானா? ஆனால் பைபிள் சொல்லுது அது துர்ச்செய்தி. காம் வந்து சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. ஆனால் பைபிள் சொல்லுது சபிக்கப்பட்டவன். உங்களுடைய வேலை கர்த்தரை பற்றி ஃபார்வர்ட் பண்ணுவது மட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லுங்க. நாள்தோறும் பொய்யும் கேட்ட என்ன பண்ணாதீங்க, வர்த்திக்க பண்ணாதீங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்க. அவங்க பண்ணுறாங்களா, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் ஆச்சு. நீங்கள் அதுக்குள்ளே வராதிங்க. இன்னைக்கு வச்சு டிசைடும் பண்ணாதீங்க. அடுத்து அந்த 12:1 வாசிங்க திருப்பி. அசிரியரோடு கூட பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் 2021 அந்த 18-19 காலகட்டத்தில் ட்ரம்ப் முதலாவது இருக்கும்போது நிறைவேறிடுச்சு. இதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்டு அப்படின்னு பேர். இந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 3000 வருஷமாக நடக்காத தீர்க்க தரிசனம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேச்சார் அவங்களுடைய ஆலயத்தை இடிச்சுட்டு கூட்டிகிட்டு போனார்ல, அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் யாரோடைய உடன்படிக்கை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் யாரோடையும் பண்ணல. அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் இவன் வந்தான், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம்.
அதுக்கடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அப்புறம் ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் இயேசு வந்தார். அதுக்கப்புறம் சிதறடிக்கப்பட்டாங்க. 1850 வருஷம் சிதறடிக்கப்பட்டாங்க. 1948 வந்தாங்க. 2000வது வருஷம் வரைக்கும் இவங்களோட எல்லா நாடும் சண்டை தான் போட்டுச்சு. இந்த அசிரியாங்கிறது இப்போ UAE, அதாவது அரேபிய நாடுகள், இவங்க எல்லாரும் இப்போ உடன்படிக்கை பண்ணியாச்சு, சைன் பண்ணிட்டாங்க. இந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழித்து நிறைவேறி இருக்குது ஆண்டவர் சொன்னபடி. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவங்க பண்ணவே இல்லை. இது எப்போ நடந்துச்சுன்னா நம்ம காலத்தில் மட்டும்தான் நடந்துச்சு. இது நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? நம்ம காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனம் பைபிளில் இருக்குது. எப்பேற்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்குன்னு நம்ம படிக்க மாட்டோம், இதை நம்ம வாசிக்க மாட்டோம், இதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம் யாருக்கும். ஐயோ இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குதுங்க, இயேசு வரப்போறாரு, கடைசி காலத்தில் இருக்கிறோம், இதை நம்ம சொல்லுவோமா? அடுத்தங்க அதில் என்ன இருக்குது? அதுலேயே அடுத்து என்ன நடக்குமா? எகிப்துக்கு இந்த தீர்க்க தரிசனம்லாம் நடக்கிறது பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1948 இஸ்ரவேல் வந்த உடனே அவங்களோட சண்டை போட்ட முதல் நாடுகளில் எகிப்து இருக்குது. எகிப்து அவ்வளோ பெரிய பகநாடு. அதோட அதிபர் சொன்னார், இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டுவேனார். அப்படியாப்பட்டதான எகிப்தில் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிருந்து எங்கே எண்ணெய் போகும்? எகிப்துக்கு கொண்டு போகுமா. இன்னும் ஒரு படி யோசிச்சு பாருங்க. எகிப்தை சுற்றி அரபு நாடுகள் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் ஜோர்டான் இருக்கு, எகிப்துடைய ஒரு எல்லையில் ஜோர்டான் இருக்கு. இன்னொரு பக்கம் கேட்டால் கொடுக்கறதுக்கு சவுதி அரேபியா இருக்குது. சவுதி அரேபியாவும் அவங்களோட நட்பு நாடு தான். எந்த பக்கம் திரும்பினாலும் அரபு நாடுகள். ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து என்ன எங்கே போகும்? இவன் முதல்ல எதிரி. ரெண்டாவது, இவனை சுற்றி இருக்கிற அரபு, சவுதி அரேபியா, இவங்ககிட்டலாம் எண்ணெய் நிறையா இருக்குது. சவுதி அரேபியா உலகத்திலே நம்பர் 1 எண்ணெய். அவங்ககிட்ட வாங்காமல் எகிப்து யார்கிட்ட வாங்குமா? இது நடக்க வாய்ப்பு இருக்குதா? அதுவும் இந்த காலத்தில் போய் நம்ம காலத்தில் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. அங்கே பாருங்க, கர்த்தர் சொன்னபடி 2022 எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாகி விட்டது. எங்கிருந்து? இஸ்ரவேலுடைய கடல் எல்லையிலிருந்து. லேவியதான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேவியதான்னா கடல்ல வழியாக பைப்பு போட்டு, லேவியதான்னா கடல் பாம்புன்னு அர்த்தம். அதன்படி இப்போ காட்டுவாங்க பாருங்க. இஸ்ரவேலிருந்து ஒரு பெரிய பைப்பை போட்டு கடல் வழியாக எகிப்துக்கு, அது போது பாருங்க, கடல் பாம்புன்னு சொல்லி இதுக்கு லேவியதான் மெத்தட்னு பேர். எண்ணெய் எகிப்துக்கு போயிடுச்சு. இந்த தீர்க்க தரிசனம்லாம் நடக்கிறதுக்கு லட்சத்தில் ஒரு சான்ஸ் கூட கிடையாது. இது நடக்கிறதுக்கு லட்சத்தில் ஒரு சான்ஸ் கூட கிடையாது. ஏன்னு சொன்னால், முதல்ல இஸ்ரவேலில் எண்ணெய் இருக்கணும். ரெண்டாவது, எகிப்து எண்ணெயை போய் இந்த மாதிரி எதிரிகிட்ட வாங்கணும். உலகத்திலேயே எகிப்துக்கு மிக முக்கியமான எதிரிகளில் நம்பர் 1 இஸ்ரவேல் இருக்கு. எப்படி இந்த தீர்க்க தரிசனம் நடக்கும்? 2000 வருஷம், இப்போ 2020 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இது எழுதப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்னாடி, ஓசியாவின் புஸ்தகம். அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. 12:1 கர்த்தர் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் காலத்தில் இது பற்றி, இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு சொன்னது எல்லாமே நம்ம காலத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். அத்தனை நம்ம காலத்தில் நடந்தது. இப்போ 2 முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். வாசிங்க, யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய நாடு எழும்பி வரும். இது நடக்க போகிற விஷயம். இதுவரைக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாய் நிறைவேறிற்றோ இதுவும் நிறைவேற போகிறது. புரியுதா? ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறது. யாரை சொல்லியிருக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், கடவாய் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். அதற்கு யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13:2 சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய். அப்படிதானே இருக்குது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. யாரை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு தனி மெசேஜ். இதை பற்றி மட்டுமே அந்த 2ஆம் வசனத்தை மட்டும் எடுக்கணும்னா, பட் இப்போ நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிறதான கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டிருக்கிற 10 கொம்புகளோடு இருக்கிற 7 மலைகளோடு இருக்கிற ராஜ்யம். இவங்களுடைய தலைமை பீடத்தில் 10 நாடுகள் இருக்கும்.
இவங்களுக்கு தான் 7 மலை நகரம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிளில் உள்ளதான். இது ஒரு தனி தீர்க்கதரிசன நிறைவேறுதல். இப்போ நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓய் 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 கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன். கவனிங்க, இது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான அந்த நாடு எழும்பி வருகிற காலம் இப்போ தான். அமெரிக்கா விழுது பார்க்குறீங்களா? அமெரிக்காவோட வீழ்ச்சி வருது. 2004 அமெரிக்காவோட வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வல்லரசு போனால் தான் இன்னொரு வல்லரசு வரும். அப்போ அமெரிக்காவோட வீழ்ச்சி வருதுன்னா இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி நாங்கள் சொல்லலை, பைபிளில் இருக்கே. ஒரு அடுத்த வல்லரசு எழும்னா முந்தின வல்லரசு என்ன செய்யணும்? கீழே விழணும். அதன்படி இன்னைக்கு இப்போ மத்தியானம் வந்த செய்தி, எத்தனையோ லட்சம் கோடி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு நாளில் அவுட்டு, ஒரே நாளில் காலி. இப்போ வர 10ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கா மேலே 34% வரியை சைனா போட்டிருக்குது. ஸோ இன்னும் அமெரிக்கா டவுனில் போகுது. எல்லா நாடுகளும் ஃபுல்லாக அவுட்டு. எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக மாறிடுச்சு. ஒரு வல்லரசு நம்ம கண்ணுக்கு முன்னாடி விழுது. இதை நீங்கள் அமெரிக்கா விழுதா பார்க்கக்கூடாது. கர்த்தர் அடுத்த வல்லரசை கொண்டு வருகிறார். அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் விழுது. பெல்ஷாத்சார் விழுந்தா மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை என்ன செய்வார்? பெர்ஷியனாக தரியு கட்டி கொள்வார். அந்த மாதிரி இது விழுது, இது வருது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ யோவேல் 1:6 சொல்லி இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் வரும். இதுக்கு நடுவில் ஒரு யுத்தம் வரும். ஏன்னா ஒரு யுத்தத்தின் முடிவில் தான் ஒரு வல்லரசு உருவாகும். ஒரு யுத்தம் நடந்தால் தானே அது வரும். இப்போ அடுத்த யுத்தம் ஒன்று நடக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த யுத்தத்தை பற்றி நம்ம நாளைக்கு சாயங்காலம் கர்த்தருக்கு சித்தமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நாளைக்கு மாலை வேளையில். அப்போது அந்த யுத்தத்தின் முடிவில் இந்த வல்லரசு எழும்போம். இதுதான் யோவேல் 1:6 கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போவும் சொல்கிறேன், இது புதுசாக வரப்போகிறது இல்லை. பெல்ஷாத்சார் அந்த ராத்திரியிலே எல்லோருக்கும் விருந்து பண்ணினான். அவன் விருந்து பண்ணும் போதே அவன் எதிரி எங்கே இருந்தான்? அன்னைக்கு அந்த ராத்திரியிலே மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான்னு நான் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தானியேல் 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 பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கரெக்டாக வாசிங்க. இல்லை அதுக்கு முந்தின வசனம் அந்த ராத்திரியிலேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்று ராத்திரியில அன்னைக்கு நைட்டு என்னைக்கு அவன் குடிச்சிட்டு உட்காந்துருந்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் இங்கே குடிச்சிட்டு நல்ல ஜாலியாக இருக்கான், சூப்பராக. வெளியே எதிரி நின்று இருக்கான். அதே மாதிரி தான் அமெரிக்கா இப்படி இருக்கு, வெளியே ஆள் ரெடியாக இருக்கு. அது விழும், இது எழுந்திருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த சாம்ராஜ்யம் தான் அந்தி கிறிஸ்து வர வேண்டிய சாம்ராஜ்யம். இதோடைய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அதுக்கான எழுப்புதல், அதுக்கான எழும்புற காரியம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான மெசேஜ் ஒரு தடவைக்கு 3 தடவை கர்த்தர் சொல்கிறாரு. அந்த 3 தடவையும் வாசிங்க. யோவேல் 1:15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2:1 வாசிங்க. ம் 2:11 வாசிங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்கிறாரு, கர்த்தருடைய நாள் சமீபம் 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 மகா பயங்கரமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாள் என்ன செய்ய போகுது? சமீபமாக இருக்கு, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதுக்கு நடுவில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. ஏங்க இவ்வளோ இருக்குதே, அது இருக்கா பைபிளில்? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கா? இந்த இடத்துல எங்கேயாவது இருக்குதான்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 1:15 யோவேலில் சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குது. 2:1 சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. 2:11 சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்குன்னு. 2:16 வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள். என்ன பண்ணணும்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்புறம்
மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கான பதம், இஸ்ரவேலுக்கான பதம் கிடையாது. இஸ்ரவேலை ஒரு இடத்துல கர்த்தர் தன்னுடைய மணவாட்டின்னு சொல்லவே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை தான் வேதம் சொல்லுது, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக. பைபிள் சொல்லுது, நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிப்பேன். வசனம் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. புதிய ஏற்பாட்டு சபைதான் கர்த்தருக்கு மணவாட்டின்னு பல இடத்துல கர்த்தர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலை சொல்லலை. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது, மணவாளன் தன் அறையையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாளன் தன் அறையையும் அப்படின்னா பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு அங்கிருந்து புறப்படுறாரு. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. மறைவினா என்ன? உன்னத பாட்டு சொன்னது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பு. கண்மலையின் வெடிப்புனா, கண்மலைனா கிறிஸ்து, வெடிப்புனா அடிக்கப்பட்ட கண்மலை. அந்த பாடு அனுபவித்த கண்மலை இயேசு கிறிஸ்து. அவருடைய விழாவில் குத்தினது தான் ஆண்டவர் சபையை எடுத்தாரு. ஆதாம் விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாரு. கிறிஸ்துவின் விழாவில் குத்தி புதிய ஏற்பாட்டு சபை வந்துச்சு. அவருக்குள் மறைந்திருக்கிறதான மணவாட்டியே கண்மலையின் வெடிப்புக்குள் மறைவில் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது புறப்படுகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதைத்தான் லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இப்போ நம்முடைய மீட்பு சபை புறப்படுகிற காலம் வந்துடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோவேல் 1:6 வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் தெளிவா தெரியுது. ஓசியா 12:1 வரைக்கும் நிறைவேறிடுச்சு. யோவேல் 1:6 கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அடுத்து யோவேல் 2:16 நிறைவேற வேண்டி இருக்கு. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த வசனம் திருப்பி சொல்லுது, யோவேல் 2:16, சபையை, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப சபை இப்போ எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு? பரிசுத்தமாவதற்கு. இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுக்கு நீங்க வந்தாலும் மாட்டுவீங்க. ஆசீர்வாதத்துக்கு வந்தாலும் மாட்டுவீங்க, விடுதலைக்கு வந்தாலும் மாட்டுவீங்க, ஹீலிங்க்கு வந்தாலும் மாட்டுவீங்க. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் தானாய் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா உங்க பையனுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க, கொடுக்குறாங்க தானே? 8 பீரியட் போட்டு கொடுக்குறாங்க. உங்க பையன் முதல்ல எந்த பீரியடை பார்ப்பான்? பிடி பீரியடு. என்ன ஒரு பிடி பீரியட் தான் இருக்கு, என்ன 2 தான் இருக்கு, அப்படிதானே பார்ப்பான். நல்லா என் பையன் விளையாடுவாங்க, சூப்பரு. பையன் 100 மீட்டரில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், சூப்பரு. 400 மீட்டரில் வாங்கியிருக்கான், நல்லது. நல்ல கேரம் போர்டு விளையாடுவான், சூப்பரு. இவ்வளோ சர்டிஃபிகேட்டும் எப்போ வேல்யூ தெரியுமா? நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் பாஸ் ஆனால் இவ்வளோ சர்டிஃபிகேட்டும் வேல்யூ. ஆமாம் தானே? மிச்ச சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகாமல் நீங்கள் வெறும் பிடி பீரியடில் மட்டும் பாஸ் ஆனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ மெயின் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச்சோடைய மெயின் சப்ஜெக்ட் பரிசுத்தமாவது. இதோட கூட ஹீலிங் உண்டு, டெலிவரன்ஸ் உண்டு, பிளஸ்ஸிங் உண்டு. இதெல்லாம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலையே. ஆனால் நீங்கள் வர வேண்டியது எதுக்கு? பரிசுத்தப்பட்டு மணவாளனோடு புறப்பட்டு போகிறதுக்கு. நீங்கள் போய் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு இட்லி அப்படின்னு சொல்லுவீங்க தானே? ஒரு செட் இட்லி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? வேற என்ன கேட்பீங்க? இட்லி கூட வேற என்ன கேட்பீங்க? அவ்வளோதானே கேட்பீங்க. 2 இட்லி, கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார். அவர் சொல்லுவார், சார் இதெல்லாம் கூடவே வரும், இது நீங்கள் தனித்தனியாக என்ன செய்ய வேணாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அது அந்த பேக்கேஜில் என்ன செஞ்சிடும், வந்துடும். நீங்கள் போய் ஷூ வாங்கும் போது அந்த லேஸ் கொடுங்க, முன்னாடி இருக்கிற பட்டன். அவர் சொல்லுவார், சார் அந்த ஷூவில் அதெல்லாம் வந்துடும் சார், நீங்கள் ஷூவை வாங்குங்க, அதுக்கு வர வேண்டியதெல்லாம் தானாகவே வரும். சபைக்கு வந்து பரிசுத்தம் ஆகுங்கள், மிச்ச கர்த்தர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் தானாய் செய்வார். இப்போ நீங்கள் பிடி பீரியடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் வெறும் சாம்பாரையே கேட்டுக்கிறீங்க, இட்லியை விட்டீங்க, பரிசுத்தத்தை விட்டாச்சு. பணக்காரனாவது எப்படி, பலூகி பெருகுவது எப்படி, இடம் கொண்டு போகாத மட்டும் பெருகுவது எப்படி? நீங்கள் சொன்னது அப்படியே நிறைவேறி உங்களுதில் நிறைவேறிச்சு. உங்கள் உடம்புல பல்லுகி பெருகிட்டீங்க, இடம் கொண்டு போகாத மடிக்கு நேராக வீட்டுக்குள்ளே போக முடியல, சைடாக தான் போகுது, அப்படியே வாசப்படில் போக முடியல. ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. நீங்கள் சபைக்கு வரும்போது என்ன கேட்கணும்? ஆண்டவர் என்ன பரிசுத்தமாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்திலே யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே என்ன ஆண்டவர், சில ஆட்கள்லாம் வந்து உட்காருதுன்னா ஆண்டவர் டென்ஷன் ஆவார்.
ஜபத்தில் வந்து உட்காரும் போது ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் ஈர்றா முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறான், கொஞ்ச நேரம் கொஞ்சம் துதி, அப்புறம் எனக்கு தான் தெரியுமா உன் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ண, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த சிம்சனுடைய மனைவி மாதிரி அழுதுனே இருக்கிறது உட்காந்து. அல்லேலூயா. என்ன இல்லை பிரதர், இப்போ தான் ஆசீர்வாதத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு, அதெல்லாம் வரும், எல்லாம் வரும், தானாய் வரும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது சபை பரிசுத்தமாகணும். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாம் பரிசுத்தராகணும். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் புறப்படுகிற காலம் வந்துருச்சு. ஆயத்தப்படுங்க, மணவாளனை சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? பாஸ்டர் சொன்னதை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். நான் முடிக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். வசனம் சொல்லுது, இனி காலம் செல்லாது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருங்க, செய்கிற ஊழியத்தை செய்யுங்க, படிக்க வேண்டியதை படிங்க. ஆனால் ஒரு பக்கம் ஆயத்தம் ஆகிட்டே இருங்க. நோவா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிட்டே இருந்தான், ஒரு பக்கம் பேழையை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தான், குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். இயேசு தன்னை சிலுவைக்கு ரெடியாக்கிக்கிட்டே இருந்தார், இன்னொரு பக்கம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒரு பக்கம் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்கள். இயேசு இன்றைக்கி வந்தால் நான் போவேங்கிற நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டால் போதும், அவ்வளோதான். ஆவியானவர்கிட்ட துணையை கேட்கணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் பரிசுத்த ஆவியானவர். நீ பரிசுத்தமாவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் பரிசுத்தம் இருக்கு. யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை கேட்கணும். ஆவியானவர்கிட்ட பரிசுத்தம் இருக்கு. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. ஏன்னா அவர் தான் மணவாளனுடைய பரிசுத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்ற முடியும். நம்முடைய மணவாளன் பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீங்கள் வரும்போது உங்களோடு கூட பறந்து போகிற கூட்டத்தில் எங்கள் சபை இருக்கணும். இனி காலம் செல்லாது. பணத்துக்கு பின்னாடி எல்லா செய்தி கேட்டாலும் அடுத்து பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறீங்க, உலகத்துக்கு பின்னாடி தான் ஓடுறீங்க, அடுத்து வேற ஏதோ பட்டத்துக்கு பின்னாடி பதவிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. தேவனுக்கு பின்னாடி ஓடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது தானா பின்னாடி வரும். மரியாள் இயேசு இருந்த இடத்தை நோக்கி ஓடினாள். அவள் வீட்டில் இருந்த ஜனங்கள் அவளுக்கு பின்னால் ஓடி வந்தார்கள். அதான் வசனம் சொல்லுது, என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுக்கிட்ட வந்தா ஒரு கிராமமே வந்துடுச்சு. நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க, அது மட்டும் செய்யுங்க, உங்கள் பின்னாடி என்ன வரணுமோ அதை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி உம்மை போல பரிசுத்தராகணும், உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும், எப்படியாவது நீ வரும்போது பறந்து போகணும்னு உண்மையாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த இமை பொழுதை, அந்த நிமிஷத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.